அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம். இது கண்ணதாசன் கலைக்கூடம் அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியுடன் இணைந்து வழங்கக்கூடிய திரை காவியங்கள் திறனாய்வு ஸ்பெஷல் ஷோ 28. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திரைப்படம் நேஷனல் மூவிஸ் வழங்கும் இரத்த திலகம். இந்த திரைப்படத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு உங்களுக்காக. கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பெருமுயற்சியில் உருவான காவியம் இது. திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் தயாரிப்பில் இயக்குனர் தாதா மிராஸ் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகையர் திலகம் சாவித்திரி அவர்கள் நடிப்பில் உணர்ச்சி மிக்க வரிகளால் இமயம் அளவு உயர வைத்த கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பாட்டு வரிகளுடன் வந்த திரைப்படம். திரைசை திலகம் KV மகாதேவன் அவர்கள் இசையில் தேசப்பற்றை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்டு இடம்பெற்ற திரைச்சித்திரம். இந்த திரைப்படத்தில் திறனாய்வு செய்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் சிறப்பு விருந்தினராக மதிப்பிற்குரிய திரைப்பட இயக்குனர் திரு அரவிந்தராஜ் அவர்கள். அரவிந்தராஜ் அவர்களை பற்றிய சிறு குறிப்பை சிறிது நேரத்தில் நான் சொல்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய கருத்துரையை வழங்குவதற்கு மதிப்பிற்குரிய திரு கீதகாந்தி அவர்களும் பானுமதி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அடுத்து பாடல்களை நமக்கு தருவதற்கு கலைமுகன் அவர்களும் குழந்தைவேலு மனோகர் அவர்களும், பாத்திர படைப்புகளை தருவதற்கு கவிஞர் வாஹித் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாகவும் இந்த நிகழ்ச்சியின் மூல கர்த்தாவாகவும் திரை இசை பாடல்களை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் சிறப்பு வணக்கத்தையும் பாராட்டுகளையும் வரவேற்பையும் சொல்லிக்கொண்டு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்பொழுது இயக்குனர் திரு அரவிந்தராஜ் அவர்களை பற்றிய அறிமுகம். இவர் ஊமை விழிகள் திரைப்படம் வழியாக நமக்கு அறிமுகமானவர். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆவார். இந்திய திரைப்படத்தில் இந்த படம் இன்று எனக்கு ஊமை விழிகள்னு சொல்லும் பொழுதே எனக்கு இவர் ஐயாவுடைய பெயரை கேட்ட உடனேயே எனக்கு முழு திரைப்படமும் கண் முன்னாடி காட்சியாக விரிந்து விட்டது. விஜயகாந்த், கார்த்திக் அவர்களின் நடிப்பில் 1986 ஆண்டில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை இயக்கியதன் மூலமாக புகழ்பெற்ற பெருமைக்கு உரியவர். அதைத் தொடர்ந்து பல வெற்றி படங்களை நமக்கு தந்தவர். உழவன் மகன், தாய்நாடு, சத்தியவாக்கு, தங்க பாப்பா, கருப்பு நிலா, முஸ்தபா, 2 முகம், கவிதை, இப்படி பல திரைப்படங்கள் நம்முடைய தொலைக்காட்சியிலும் பல நிகழ்ச்சிகளையும் நாடகங்களையும் இயக்கிய பெருமை கூறியவர். அவர் நம்மிடையே நிகழ்ச்சிக்கு இந்த திரைப்படம் இரத்த திலகத்தை திறனாய்வு செய்வதற்காக வருகிறார். வாருங்கள். உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். அரவிந்த் சார். வாங்க. கேக்குது சார். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். வருக வருக. தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்கள் சார்பில் உங்களுக்கு சிறப்பு வாழ்த்துகள். நீங்க செய்யக்கூடிய இன்னும் செய்யக்கூடிய பல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரணும்னு அனைவர் சார்பிலும் மனதார வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி மேடம். நன்றி. முதல்ல தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே, அதாவது காலை நேரத்திலேயே இனிய ஒரு தமிழ் அமுதம் குடிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை வழங்கிய கண்ணதாசன் கலைக்கூடம் நண்பர் திரு காவிரி மைந்தன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊமையிலிகள் படத்தை பத்தி இப்ப நீங்க சொல்லும் போதே ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அந்த படத்தை கேள்விப்பட்ட உடனே அதுல ஒவ்வொரு காட்சியும் ஞாபகத்துக்கு வருது. உண்மையிலேயே அது கடவுள் கொடுத்த ஒரு வரமா தான் நான் நினைக்கிறேன். அற்புதமான ஒரு படைப்பு. அந்த படைப்பை தயாரிச்ச இயக்குனர் ஒரு இயக்குனர்ன்ற முறையில ஒரு எல்லாருக்கும் நீங்க இப்பொழுது திறனாய்வு தரலாங்க ஐயா. வாங்க. ஓகே மேடம். இரத்த திலகம், அதாவது அந்த படத்தோட டைட்டில் பெயர் போடும் போதே பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்திலே கண்ணதாசன் வழங்குன்னு. இந்த இரத்த திலகம் படத்தோட மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஊமையிலிகள் தான் கண்ணு முன்னாடி வருதுன்னு. அது மாதிரி இரத்த திலகம்ன்ற பேரை கேட்ட உடனே நமக்கு
கவியரசர் அவர்கள் கம்பீரமாக அந்த மைக் முன்னாடி நின்றுட்டு ஒரு கோயிலே என் குடியிருப்புன்னு, அதாவது கவியரசரை பார்ப்பதற்கு அவர் ஒரு நடிகரா வந்தா இன்னும் மிகப்பெரிய ஒரு நடிகரா வந்திருப்பாருன்னு தான் என்னுடைய எண்ணம். அப்படி ஒரு அற்புதமான பாடல், அற்புதமான இதுல வந்து கவியரசர் வந்து ரொம்ப அழகா வந்து அந்த பாட்டுல பாடுவார். ரத்த திலகம்னு கேட்டாலே முதல்ல ஞாபகம் வருது அந்த பாடல் தான். அது மட்டும் இல்ல, அந்த பாடலுடைய தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கவியரசர் தன்னை பத்தியே சொல்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாடலா இருக்கு. அந்த படம் 1963 நேஷனல் பிக்சர்ஸ் அவங்க தயாரிச்சு வெளியானது. அந்த படம் வெளியானப்ப, அதாவது 1962 வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில வந்து பெரிய ஒரு சண்டை நடந்தது பார்டர்ல. நேரு பிரதம மந்திரியா இருக்கு. அந்த சண்டையில ஓரளவுக்கு இந்தியா வந்து ஓரளவுக்கு சிறிய பின்னடைவுனே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இது ஏற்படுற ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தமிழர் நிச்சயமாக வந்து இந்திய மண்ணுக்கு தன்னால் ஆனதை செய்ய வேண்டும், இந்திய தாய்க்கு தன்னால் ஆனதை செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு முழுக்க இராணுவ சம்பந்தமான, வார் சம்பந்தமான, சண்டை சம்பந்தமான ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதுவே வந்து இந்த நேரத்துல நாம ரொம்பவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அற்புதமான இயக்குனர் தாதா மிராசி அவர். புதிய பறவை படம் இன்னைக்கு வந்து தாதா மிராசினா புதிய பறவை படம் வந்து அவருடைய பேரை சொல்லுவோம். அப்படி ஒரு அற்புதமான இயக்குனர். ஒரு கடினமான ஒரு கதைக்கலாம், சாதாரணமா ஒரு கதைனா அதை நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிட்டோம். ஆனா இந்த படத்தினுடைய கதைக்களம் பாத்தீங்கன்னா, சண்டைய பின்னணியில வச்சு, அதுவும் எந்த சண்டை, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடக்கிற வார் பேக்ரவுண்டா வச்சு அந்த கதைக்களத்துல அற்புதமான ஒரு கதையை சொல்லணும். இந்த கதையிலையும் வந்து கவியரசர் அவர்களுடைய பங்களிப்பு, கதையிலையும் வந்து கவியரசர்களுடைய பெயர். கவியரசர் அவர்கள் அற்புதமான இந்த பின்னணியில ஒரு அருமையான ஒரு காதல் கதை, அதாவது வார் அண்ட் பீஸ்ன்னு சொல்லுவோம், வார் அண்ட் லவ்ன்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காதல் கதைய இந்த பின்னணியில வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து ஒரு மிகவும் புதுமையான ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கே முதல்ல வந்து நம்ம அந்த படத்துக்கு வந்து நம்ம பாராட்டணும். சொல்லவே வேண்டாம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பு. இந்த படம் வெளியே வந்தப்ப இந்த படத்துல நடிச்ச அத்தனை பேரும் போய் இந்த வாருக்காக வந்து ஒரு பெரிய நிதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ கூட வந்தாரு பேஸ்புக்ல, இதெல்லாம் வாட்ஸ்அப்ல அடிக்கடி வந்துட்டு. அற்புதமான ஒரு போட்டோ, எல்லா நடிகர்களும் இருப்பாங்க அதுல. அதுல வந்து சாத்தியமான தான் போட்டு நகைகளையே தேடிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து தேசப்பற்றை மையமாக வைத்து, தேசப்பற்று என்பது தமிழுக்கும் தமிழனுக்கும் எப்போதும் உண்டு என்பதை சொல்லக்கூடிய வகையிலே இந்த படத்தை அருமையாக தயாரித்திருந்தார்கள். தாதா மிராசி அவர்கள் அருமையாக முழுக்க சண்டைன்ற சொன்னாலும் வந்து நம்ம எந்த அளவு நமக்கு புரியும். ஏன்னா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இப்பயாவது ஓரளவு வார் மூவிஸ் நம்ம பார்க்கணும். அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி படங்களே இல்லாத ஒரு காலகட்டத்துல முழுக்க சண்டைன்னு சொன்னாலும் அது எந்த அளவுக்கு ஒரு படம் தெளிவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, படத்துல அற்புதமான வந்து காதலை வந்து அமைச்சிருந்தார். ஒரு அருமையான பாடல். இன்னைக்கும் வந்து எல்லா கல்லூரியிலையும் கல்லூரி முடிஞ்சு கடைசி நாள் அந்த பிரியிறோம்னா அதுக்கு வந்து பாடுற பாடல் வந்து ரத்தத்துல படத்துல வர பாடல். அதாவது பசுமை நிறைந்த நினைவுகளை பாடி திரிந்த பாடல். இந்த பசுமை நிறைந்த நினைவுகளை பாடல் நான் கூட காலேஜில் வந்து கடைசி நாள்ல வந்து எல்லாருமே சேர்ந்து அந்த பாடலை பாடல். இந்த மாதிரி பாடலை பாடும்போது குரல் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி பாடுறோம், பின்னணி இசை எப்படி இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை. அந்த கண்ணதாசன் அவர்களுடைய ஒவ்வொரு வரிகளும் அப்படிப்பட்ட வரிகள். எந்த ஊரில் எந்த நாளில் எந்த வாழ்ந்தோமோ, இந்த அழகை எந்த வழியில் கொண்டு செல்வோமோ, அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த மாதிரி பாடல்களையும் அமைத்து, அதே நேரத்துல
கதையின் கரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை. சாவித்திரி அம்மா அங்க போய் ஒரு ஸ்பையா இந்தியாவுக்கு தான் அவர் உதவி சொல்றாங்க. ஆனாலும் அவர்களோடு ஒன்னா சேர்ந்து இருந்துட்டு ஒரு நாட்டுக்கு உழவு சொல்றதுங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். அப்படிங்கும்போது இதுக்கு எப்படி ஒரு முடிவு தரணும் அப்படிங்கறது கவிஞரும் இயக்குனரும் கதாசிரியரும் பரிஜோர்லாம் சார் எல்லாருமே நல்லா யோசிச்சு அற்புதமான ஒரு முடிவு கொடுத்துருக்காங்க. அதாவது நான் சின்ன வயசுல அந்த படம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் அந்த கிளைமேக்ஸ் பிடிக்கல. ஏன்னா எங்களுக்கெல்லாம் சிவாஜி தோக்கக்கூடாது எப்பவுமே. சிவாஜி சார் தோக்கவே கூடாது படத்துல. அவர் சாகிற மாதிரி இருந்தாலும் பார்க்கவே மாட்டோம். அந்த மாதிரி வசந்த மாளிகை படத்திலே அவர் சாகிறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிதான் மறுபடியும் அதை எடுத்துட்டு இதை போட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு வடிவம். அந்த மாதிரி நமக்கு அப்ப அதனுடைய அர்த்தமும் தாற்பயமும் புரியல. ஆனால் இப்பதான் அதை பார்க்கும்போது அந்த படத்தை பார்க்கும்போது தெளிவா, அதாவது உணவு சொல்வது என்பது ஒரு கலையாக இருக்கு. நம்ம ஒரு எதிரி நாட்டுக்கு போகும்போது எதிரியா போய் அங்கிருந்து நம்ம தகவல் நடத்தலாம். ஆனால் உறவாடி உழவு சொல்வது என்பது என்றைக்குமே உறவாடக்கூடாது. நம்ம ஒரு நட்புல ஒருத்தனுக்கு தான் நட்பு நம்மள ஒருத்தர் நம்பி ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த விஷயத்தை நம்ம நம்பிக்கிட்ட அதுதான் எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம கடைபிடிக்கிறது விதி. நம்ம தமிழ் பண்பாடு அதை அற்புதமா பேஸ் பண்ணி வச்சுதான் தெரிஞ்சே தெரியாமலும் நம்ம நாட்டுக்கு அவங்க நல்லது செஞ்சாங்க. அவங்கள நல்லவங்கன்னு நினைச்சு கல்யாணம் பண்ண ஒருத்தர் ஒரு மிலிட்ரி மேஜருக்கு இந்த அம்மா துரோகம் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு என்ன தீர்வு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கும்போது அற்புதமா அதை அமைச்சது. அந்த காதலனையே வார் பேக்ரவுண்ட்லயே சந்திச்சு 2 பேரும் பேசும்போது அவரே முதல்ல சந்தேகப்பட்டு அந்த அம்மா தண்ணியில விளக்கம் நான் அப்படிப்பட்டவன் இல்லை, நான் எப்படிப்பட்டவங்கிறத சொல்லி இவ்வளவும் வந்த பிறகும் அந்த கேரக்டருக்கு எப்படி ஒரு முடிவு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்காங்க. ரத்தத்துல இருக்கிற இன்னொரு உண்மையான விஷயம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆங்கில பாடல் அற்புதமா வரும். அதான் இவங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது 2 பேரும் கடையில சண்டை ஒரு ஆங்கில பாடலை அந்த அம்மா பாடி இருப்பாங்க. சத்தம் போட்டு பாடுவாங்க. இவரு பரீட்சைக்கு படிக்கிறவருக்கு டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி சண்டை போடுவாரு. ஒரு ஆங்கில பாடல் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாடல். எல்லாத்த விட சிறப்பான சிவாஜி சார் இன்னைக்கும் பெயர் அந்த முதல்வர் நாடக காட்சி அற்புதமான ஒரு விஷயம். எனக்கு அப்ப பார்த்த போது அது புரியல. சார் ஆங்கிலம் பேசி நடிச்சது ரொம்ப பெருமையா இருந்தது நமக்கு. அதை பார்த்தோம் ரசிச்சோம் தவிர எதற்காக குறிப்பாக ஒத்தலோவை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது பின்னாளில் பார்க்கும்போதுதான் நமக்கு ஒத்தல்லோ ஒத்தல்லோங்கிறது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த நம்பிக்கையில ஒரு சின்ன விரிசல் வரைதான். அந்த நம்பிக்கை விரிசலை யார் வேணாலும் ஏற்படுத்துவாங்க, எப்படி வேணாலும் ஏற்படுத்துவாங்க. அற்புதமான அற்புதமான கேரக்டர்லாம் அந்த இதை தூக்கி இதுவும் ஒரு நம்பிக்கை தான், இதுவும் ஒரு நம்பிக்கை தான். அவர் அற்புதமா சைனால இருந்து வந்த அந்த பொண்ணை இவர் நேசிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணே தன்னுடைய தாய் நாட்டுக்கே இந்திய நாட்டுக்கே ஒரு துரோகம் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி கதை பின்னால போகும். அதுக்கு ஒரு லீடு கொடுக்குற மாதிரி ஒத்தல்லோ நாடகத்தை போட்டு அதை சொல்லியிருக்க இன்னைக்கு யோசிக்கும் போது நமக்கு மெய்சி. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான இது அந்த காட்சியையும் ஒளிப்பதிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஒளிப்பதிவு இந்த காட்சிக்கு. அதே மாதிரி பனிப்படர்ந்த மலை ஒரு பாடல். ஐயோ பாட்டை எத்தனை தடவை வேணாலும் நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு. தேசப்பற்றுக்கள் ஒரு சைடு இருந்தாலும் அந்த பாட்டை சார் பாடுற இனிமை அந்த இடத்துக்கு அவங்க போட்டிருந்த அந்த காட்சி வடிவமைப்பு சிவாஜி சார்ல அடிப்பு கேட்டதே. அதாவது இந்திய தாயை நேரடியா பார்த்த மாதிரியே நமக்கு உணர்வு அற்புதமா அந்த பனிப்படர்ந்த மலை அற்புதமான ஒரு பாட்டு. அதுல மேகோலாம் காட்டி
ரொம்ப நம்ம வந்து நினைச்சு நினைச்சு நான் வியந்த விஷயம் அந்த பாடல்ல. இவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் உறவாடினது உங்களோட நல்லவன் நினைச்சு உங்களுக்கு சீ கொடுத்ததுதான் நான் வந்து தப்பா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டுல கவிஞர் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி உறவாடி கெடுத்தார்கள் அப்படிங்கிறத வந்து அற்புதமா வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கு போன்ற அந்த கேரக்டரே காட்டி அவன் முகத்துல அந்த கண்ணுக்கு போற மாஸ்கர் இந்த மாதிரி ஒரு மாஸ்கர் போட்டு இதெல்லாம் இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு அந்த காட்சியை நம்ம பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சோம்னா ரொம்ப வந்து பயமா இருக்குது. ஆனால் இப்படி ஒரு காட்சியை ரொம்ப துணிச்சலோட, ஏன்னா அவங்க ஒரு முடிவோட இறங்கிட்டாங்க. இந்த படத்தை வந்து நம்ம வந்து நம்ம தேச மக்களுக்காக நம்ம பண்றோம். தேச மக்களின் மனதில் ஒரு துணிச்சலை, நாட்டுப்பற்றையும் விதைப்பதற்காக தான் இந்த படத்தை வந்து எதை பத்தி நாங்க கவலைப்படல, எதை பத்தி நாங்க பயப்பட போறோம் மாதிரி அற்புதமா அந்த அளவுக்கு வந்து ஒரு இதை பண்ணியிருந்தாங்க. மறக்க முடியாத ஒரு படம். மிகச் சிறப்பு. அப்படியே வந்துட்டு இந்த நான் ஸ்கிரீன்ல வந்த உடனே அப்படியே பாஸ் ஆயிட்டாங்க சார் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. ஏன்னா இந்த படத்தை பத்தி பேசும்பொழுது முதல்ல உங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். என்னன்னா நீங்க ஒரு சிறந்த இயக்குனராக இருந்து கொண்டு இன்னொரு திரைப்படத்தை இயக்கிய ஒரு இயக்குனரை பற்றி அப்படி சிலாகிச்சு, ஏன்னா ஒரு சக படைப்பாளரை பாராட்டுவதற்கும் அதை பற்றி பேசுவதற்கும் ஒரு பணிவும் அதுக்கான ஒரு மனமும் வேணும். அது உங்களுக்கு வந்து நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க வந்து நான் வியந்து போயிட்டேன், என்ன அழகா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து அவர்கள் எதை நினைத்து அந்த திரைப்படத்தை எடுத்தார்களோ அந்த உணர்வு எனக்கு வந்தது. நான் அந்த வயசுல நான் இதை மட்டும்தான் ரசிச்சேன், எனக்கு அதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுது அப்படின்னு இன்றைக்கும் நீங்க அந்த திரைப்படத்தை பத்தி அழகா இந்த நம்பி கெடுக்கிறது, இந்த உறவாடி கெடுத்தல்ங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. பொதுவாவே அது நல்ல செய்கை கிடையாது, அதிலும் தமிழர் பண்பாட்டுல அதை கிட்டையே சேர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை பத்தி எல்லாம் துணிச்சலாக எடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்பவும் அப்படித்தானே, தனக்கு பிடித்த நடிகர் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டாலோ, அவரை யாராவது வில்லன் குத்திட்டாலோ, அந்த காலத்துல எல்லாம் நம்பியார கொலவெறியோட சில பாட்டிகள்லாம் குத்த வந்திருக்காங்க. ஏன்னா என்னோட தலைவனை நீ குத்திட்ட, உன்னாலதான் செத்து போயிட்டான் அப்படின்னு மண்ணெல்லாம் வீசிருக்காங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அந்த அளவிற்கு. ஆமா பின்னாடி நம்பியார் வராரு, பின்னாடி நம்பியார் வராரு, பாருங்க பாருங்கன்னு வாங்களா எம்ஜிஆர் நடக்கும் போது. ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா அவங்க வந்து ஒரு கலைஞர்கள் மேல ஒரு அன்பு வச்சிருந்திருக்காங்கிறதுக்கு இதை விட ஒரு அடையாளம் சொல்ல முடியாது. ஒரு அருமையான ஒரு திறனாய்வு தொடங்கி வச்சிருக்கிறீங்க ரத்த திலகம் பத்தி. உங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியும் வாழ்த்துகளும் சொல்லிக்கிறேன். நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இசையும் பாடலும் காத்திருக்கிறது. கவிஞர் காவிரி மைந்தனையா அவர்கள் நமக்கு இசையின் சிறப்பை பற்றி கூறவும் பாடலை பாடுவதற்கு கலைமுகன் அவர்களும் காத்திருக்கிறார்கள். வாங்க காவிரி சார் வாங்க. வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில கண்ணதாசன் கலைக்கூடமும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியும் இணைந்து வழங்குகின்ற இந்த 28வது ஸ்பெஷல் ஷோ. ஜூன் மாதம் என்றாலே கவிஞருடைய பிறந்தநாள் ஜூன் 24. அதனால் இந்த மாதத்துல கண்ணதாசன் தொடர்புடைய ஏதோ ஒரு படத்தை நாம வந்து வழங்குவது வழக்கம். அந்த வகையிலே இந்த முறை நாம் வழங்குகின்ற ரத்த திலகம். இந்த படத்தை பத்தி ஒரு நாம திறனாய்வு செய்யறவங்க, ஆர்வம் உள்ள நாங்கள் மட்டுமே பேசுகின்ற ஒரு இடமாக இல்லாமல், களமாக இல்லாமல், ஒரு இயக்குனர் எங்களுக்கு கிடைத்தார் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இதை பதிவு செய்ய வேண்டிய அவசியத்தினால இதை சொல்ல வருவேன். ஒரு உணவகத்துல வந்து நானும் என் மனைவியும் உணவருந்தி கொண்டிருந்த போது அதற்கு மாறாக இன்னொரு பக்கத்துல வந்து ஐயா உட்கார்ந்துருந்தாரு. அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு அந்த இடத்துல கிடைக்கும் நாங்க நினைச்சே பார்க்கல. பார்த்து பேசின ஒரு சில நிமிஷங்கள்ல அமெரிக்க தமிழ் தொலைக்காட்சி இதை பத்தி தான் பேசணும். பேசினதுக்கு மட்டுமல்ல, அப்பதான் பாவமன்னிப்பு படம் பண்ணி முடிச்சிருந்தோம். அடாடா, பாவமன்னிப்பா அருமையான படமாச்சு, அந்த களத்தை வந்து இந்த காலத்துல கூட எடுக்கிறது கஷ்டம், அப்படி ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ, அதை வந்து 3 மதங்களையும் இணைத்து அருமையா பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த படத்தை பத்தி சிலாகிக்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்ல, சிவாஜி கணேசனை பத்தி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா நான் வரேன் சார் சொல்றதுக்கு அப்படின்னாரு. அந்த ஒரு பண்பை வந்து நாம் அனைவரும் மனம் திறந்து அவரை பாராட்டுவது இந்த நேரத்தில் வந்து அவசியம் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில நாம் முதல் பாடலுக்கு செல்லலாம். பனிபடர்ந்த மலையின் மேலே. சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே 1962 ஆண்டு அக்டோபர் முதல் நவம்பர் வரை நடந்த ஒரு ஆயுத மோதல்
இந்த மோதல் ஒவ்வொரு இந்தியரையும் மனதளவில் பாதித்தது. அமைதியை விரும்பும் நாடாக இந்தியா தொன்று தொட்டு இருந்த போதும் போர் என்கிற ஒன்று திணிக்கப்படும் போது அதை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அவ்வகையில் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்றுபட்டு நின்று நமது ஒற்றுமையின் வாயிலாக நாட்டை காக்கின்ற பணியில் நமது ஒத்துழைப்பை நல்கிட அவரவர் தம்மால் இயன்ற உதவிகளை முன்வந்து செய்தனர். திரைத்துறையில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இந்த போரின் அடிப்படையில் சிறப்பானதொரு திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து உருவான படம்தான் ரத்த திலகம். இந்திய படையில் உள்ள ஒரு போர் வீரன் தனது கற்பனையில் இந்திய தாயை கண்டு உருகி மனம் கசிந்து உணர்வுகளாக காட்சி அமைப்பு, தேசப்பற்றின் எழுச்சியை இப்பாடல் நமக்கு தருகிறது. நடிகர் திலகத்தின் நடிப்பால் அது இன்னும் மெருகேறி காட்சி படலங்களாக நம் கண்முன்னே விரிகிறது. அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் நாடு ஒருமித்த கருத்தோடு உயர்ந்து காட்சி அளிக்க அவரின் ராஜாங்க யுக்திகளும் செயல்பாடுகளும் நம்மை காக்கும் என்கிற நம்பிக்கை ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருந்ததில் வியப்பில்லை. மேற்கண்ட கருத்துக்களை எல்லாம் பாடல் வடிவில் தந்திருக்கிறார் கண்ணதாசன். கவியரசின் நெஞ்சம் என்றைக்கும் தேச நலன் சார்ந்து இயங்கியது. பறந்து விரிந்த பாரதம் தன்னை தன் அகக்கண்ணில் கண்டு ரசித்து சிலாகித்தவர் கவியரசர். எனவேதான் பாரத அன்னை அவருக்கு காட்சி தருகிறார். ஒரு கவிஞனின் உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இதோ இப்பாடல் வருகிறது. KV மகாதேவன் அவர்கள் அமைத்த இசையிலே TM சௌந்தரராஜன் பாடிய இந்த பாடலை இந்திய எல்லைகளுக்கு நம்மை அழைத்து செல்கின்ற ஒரு அற்புதமான இந்த பாடலை நமக்காக தர வருகிறார் கலைமுகன் அவர்கள். நன்றி நன்றி. வாங்க கலைமுகன். அனைத்து பெரியோர்களுக்கும் வணக்கம். திறனாய்வு காவியம் மற்றும் கண்ணதாசன் கலைக்கூடத்திற்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாடலுக்கு செல்கின்றேன். பனி படர்ந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையை போலே, கனி கொடுத்த மாலை போலே, கண்ணி வந்தால் கண் முன்னாலே. பனி படர்ந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையை போலே, கனி கொடுத்த மாலை போலே, கண்ணி வந்தால் கண் முன்னாலே. குனிந்து நின்ற முகத்தை பார்த்தேன், குங்குமப்பூ நிறத்தை பார்த்தேன், கனிந்து நின்ற கண்ணம் பார்த்தேன், கண்ணீரின் சின்னம் பார்த்தேன். கலங்கினே துடித்தே அம்மா அம்மம்மா, நீ அழுத நிலையறிந்து நிலவே அழுததம்மா, வானம் அழுததம்மா, வண்ண மலர் புலம்புதம்மா, வானம் அழுததம்மா, கானகம் கலங்குதம்மா. காரணத்தை சொன்னால் காலை நான் உதவி செய்வேன், வாரணங்கள் சூட்டி வந்து வண்ணத்தேர் ஓட்டி வந்து தோரணங்கள் ஆடுகின்ற தூய நகர் வீதியிலே ஊர்வலமாய் உன்னை உடனழைத்து நான் வருவேன். சொல்லம்மா சொல் என்றேன், தூய மகள் தலை நிமிர்ந்தார். அமைதி தேடி உருகி நின்றேன், அன்பு வெள்ளம் பெருக வந்தேன். இமய முதல் குமரி வரை என் இதயத்தையே திறந்து வைத்தேன். உண்டு பசியார உலகமே வரட்டும் என்று கண்டு தேங்கி கறந்த பால் கறந்தபடி கொண்டு வந்து வைத்து கூப்பிட்டேன் வருகவென்று. பசியார ஓடி வந்த 10 பேர் மத்தியிலே பகையார ஒருவன் வந்த பாவத்தை என்ன சொல்வேன்? யாரை நான் அழித்தேன், யார் குடியை நான் கெடுத்தேன்? சீர் சுமந்து சென்றதுதான் செய்ததொரு பாவம் என்றான். அன்னை உரைத்த மொழி அத்தனையும் கேட்டிருந்தேன். பின்னொரு மனதில்
பெரும் துணிவு மோதி வர, பெரும் துணிவு மோதி வர, வீரம் உண்டு தோள்கள் உண்டு, வெற்றி கொள்ளும் ஞானம் உண்டு, காலமிக்க தர்மம் உண்டு, தர்மமிக்க தலைவன் உண்டு, வீரமுண்டு தோள்கள் உண்டு, வெற்றி கொள்ளும் ஞானம் உண்டு, காலமிக்க தர்மம் உண்டு, தர்மமிக்க தலைவன் உண்டு. நன்றி. அருமை அருமை அருமை. அப்படியே சோகத்துல ஆழ்த்திட்டீங்க எல்லாரையும். ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த பாடல்லாம் நம்ம வந்து ஒரு ஆரம்பம் மட்டும் கேட்டிருப்போம். முழுக்க நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு நினைவுல இருக்காது. இப்ப நீங்க பாடும் பொழுதுதான் அந்த வரிகளுக்கு இருக்கக்கூடிய வலிமை நல்லா உணர முடியுது. ரொம்ப அழகான உங்கள் குரலில் சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கம். மகிழ்ச்சிமா. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு திரு கீதகாந்தி அவர்களை பணிவோடு அழைக்கிறேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அதாவது ஏதோ ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன், சிவாஜி ரசிகர் நானு, சிவாஜி பத்தி சொல்லும்போது சொல்லுங்கன்னு இயக்குனர் அரவிந்தராஜ் சொன்னார்னு சொல்லிதான் காவிரி அவரை கூப்பிட்டேன் நானெல்லாம் சொல்றாரு. அது அப்படி கிடையாது. கவிஞர் கரெக்டா அனுப்பியிருக்காரு அரவிந்தராஜ். ஏன்னா கவிஞர் வந்து உணர்ச்சி தேசப்பற்று மிகுந்தவர். அவர் அந்த தேசப்பற்று மிகுதியின் காரணமாக தான் அந்த ரத்தத்தலங்க எடுத்தார். அதே அளவு தேசப்பற்று நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினால் அரவிந்தராஜ் அவர்களிடம் உண்டு. ஏன்னா அவர் எடுத்த தாய்நாடு அது தேசப்பற்று மிகுந்த படம். சத்யராஜை வச்சு அவ்வளவு அற்புதமா பண்ணியிருப்பாரு. சத்யராஜ் அவ்வளவு அருமையா ஆக்ட் பண்ணியிருப்பாரு அந்த படத்துல. சோ சரியான ஒரு தலைமையை சிறப்புரையாற்ற கொண்டு வந்ததுதான் அது கவிஞரோட வழிகாட்டுதல் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். ஒண்ணு. அடுத்தது இது இந்த சீனா தகராறு அதுதான் பேஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப வந்து கவிஞர் வந்து காங்கிரஸ்ல இருக்காரு. சரி, இது வேகத்துல அவர் என்ன பண்ணாரு, ஊட்டியில இருக்கக்கூடிய இந்த மிலிட்ரி ட்ரைனிங் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்காங்க, அகாடமின்னு, அதுல இருந்து படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்றைய அமைச்சராக இந்த ஓவி அழகேசன் கிட்ட கேட்கிறாரு, ஐயா நான் இது மாதிரிலாம் வேணும், அதெல்லாம் ஒன்றும் தர முடியாது, உங்க சினிமா எடுக்கிறதுலாம் முடியாதுன்ட்டு அவுட்ரேட்டா ரிஜெக்ட் பண்ணிடுவார். அதனால இவர் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த பட்டாள ட்ரெஸ் துப்பாக்கி எல்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு அவருக்கு. இதுக்கப்புறம் இவர் திருநது ஒண்ணு லாபம் வந்தாலும் இவங்க வந்து தொழில் முறையால வந்து படத்தை கொடுத்ததால ஏற்பட்ட நஷ்டம் சொல்லி நஷ்டப்பட்டார். அது நஷ்டம் எப்பவுமே கவிஞர் தான் படுவார். இந்த படத்துல ஒரு நஷ்டப்பட்டது இதிலும் உண்டு. இதுல பியூட்டி என்னன்னா, இவர் படம் எடுத்த போது அப்போ ஒரு புகழ்வாய்ந்த கேமராமேன் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப அருமையான கேமராமேன். இவருடைய கோ ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து PC கணேசன் அண்ட் தியாகனிபுர் கூட எழுதியிருந்தாங்க. இது இவருடைய சொந்த படம்னாலும் பஞ்சு வச்சுதான் எடுத்து நேஷனல் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்திருந்தார். இவருடைய கேமராமேனும் அவருடைய இணைத்தையாக PV கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் டெல்லிக்கு போயிட்டு பாதுகாப்பு இலாக்கால அமைச்சகத்துல போயிட்டு அங்க இருந்து மிலிட்ரி ஷாட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. அவங்க எப்பவுமே எடுப்பாங்க அந்த வாரில் எடுக்கிற படங்கள் எல்லாம். அதுல இருந்து நிறைய ஸ்டாக் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சினிமா பாஷையில. அந்த மாதிரி பலவிதமான ஷாட்ஸ் எல்லாம் அவர் வந்து ஏராளமா கொண்டு வந்து வச்சிருந்தாரு. அதே மாதிரி போர் முனையில நடந்த நிகழ்ச்சிகள், குண்டு போட்டது, அது இதெல்லாம் இதையெல்லாம் கொண்டு வந்து வச்சு இதை எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் காட்சியில அதை யூஸ் பண்றாரு. புத்தன் வந்த திசையிலே போர் அப்படிங்கிற பாட்டை நீங்க இன்னைக்கே போட்டு பாருங்க வீடியோல. அந்த ஒரு 3 மணி நேரம் ஷூட் பண்ணிருக்காங்க. அதை சிவாஜியை வச்சு, சிவாஜி மட்டும் இருப்பாரு, ஒரு கார்னர்ல இருப்பாரு. அவர் அந்த காட்சிகளை, போர்க்காட்சிகளை காண்பது போல அமைத்திருப்பாரு இயக்குனர் தாதா மிராசி. எடிட்டரோட வேலை தான் அங்க பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாரு. தேவன் அப்படின்னு சொல்லிட்டு, தேவராஜன் பேரு, தேவன் சொல்லுவாங்க. அவர் வந்து அதை அழகா எடிட் பண்ணி அதுல வந்து சண்டை நடக்கிறது, பாம்பு போடுறது, மார்ச் பண்றது, சிவாஜி உள்ள இடையில வந்து பொறுப்பேற்றுக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்த போது பார்த்தவங்க எல்லாம் அசந்து போயிட்டாங்களாம். சிவாஜி பார்த்து போயிட்டு, என்னையா ஒரு பாட்டை இவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா தேவனை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. அதுதான் பிற்காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கை கொடுத்த தெய்வத்துல வந்து பாரதியார் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கும், சிந்து நதியின் விசைன்னு. அது சிவாஜி அப்படிதான் ஒரு பக்கம் ஒரு மூலையில இருந்து பார்ப்பாரு, என்ன நடக்குதுலாம் ஓடிட்டு இருக்கும். இந்த காட்சி தான் நான் ஒரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு உந்துதலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதே மாதிரி அடுத்த இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து
இவரை சிறைப்பிடிச்சிருவாங்க சிவாஜியை, ஒரு டென்ட்ல வச்சிருப்பாங்க. சண்முக சுந்தரம் தான் மிலிட்டரி ஆபீசரா வருவார். சண்முக சுந்தரத்துக்கு இது முதல் படம், அறிமுக படம். அறிமுக படமே சிவாஜி சாரோட அவருக்கு. சிவாஜி சாரை மிரட்டுற மாதிரி, அடிக்கிற மாதிரியான காட்சிகள் வேற. சிவாஜி அரெஸ்ட் பண்ணி ஒரு டென்ட்ல வச்சிருப்பாங்க. இவர் வந்து சண்டை போடுவாரு, இவர் எங்களுடைய சீனா பெரிய இது அப்படின்லாம் அவர் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது உடனே சிவாஜி அதை மறுத்து சொல்லுவார். அப்படி வரும்போது 2 அறை விடுவாரு, இவனை திருப்பி அடிப்பார். உடனே வச்சுட்டு இவனை போய் இந்த நாயை இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த டென்ட்ல இருந்து சிவாஜி தப்பிச்சு வெளியே வர மாதிரி காட்சி. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வெளியே வரும்போது குண்டுகள் வெடிக்கணும்னு சொல்லிட்டு டம்மி பாம்லாம் ஒரு 10 பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இவர் வரும்போது ஒன்னொன்னா வெடிக்கணும். இந்த சீன் இது எல்லாத்தையும் அவங்க எடுத்தெல்லாம் ஊட்டியில தான் எடுத்தாங்க. இதெல்லாம் டென்ட் போட்டாச்சு, ஒரு பாம்பை வச்சுட்டு வராங்க. கடைசியில ஒரு பாம்பு வைக்கிறாரு மாரிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அசிஸ்டன்ட் ஒரு ஆள் வைக்கிறாரு. யாரும் தெரியாம சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டாங்க. அடுத்த நிமிஷம் ஒரு பாம்பை வெடிக்க போக இந்த கடைசி பாம்பை வைக்க போன மாரிமுத்துன்னா தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைஞ்சார். அதுக்கப்புறம் அவர் வந்து பல நாட்கள் ஆஸ்பத்திரியில இருந்து உடல் தேறி வந்தார். அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது சிவாஜி சாரும் கவிஞர் கண்ணதாசனும் தான். அதே மாதிரி பசுமை நிறைந்த நினைவுகளை அதை வந்து சிறப்பா சொன்னார் டைரக்டர் அவர்கள். அந்த காட்சி முதல்ல இவங்க எப்படி பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்கன்னா, ஒரு மேடையில வந்து 2 மைக் வச்சிடறாங்க. சிவாஜியும் சாவித்திரி அம்மா வந்து பாடுற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஷூட்டிங் ரெடி, சிவாஜி மேக்கப்போட வந்துட்டார் வழக்கம் போல. வந்து நிக்கிறாரு, பாக்குறாரு. பார்த்ததுமே தாதா மிராசியை கூப்பிட்டாரு. மிராசி இதெல்லாம் கூப்பிட்டு அவர்கிட்டையும் ஏஎல்எஸ் வீரையான்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். அவர் வந்து ஏஎல்எஸ் கூடவே இருந்ததாலே ஏஎல்எஸ் வீரையான்னு பேர் பெற்றவர். அவரை 2 பேருமே கூப்பிட்டு, நீங்க இப்படி வச்சிருக்கீங்க, நான் மொட்டையா பாடினேன்னா இது வந்து ஒரு பிரிவு உபச்சார விழா, மாணவர்களுடைய அந்த கலாட்டா அந்த சந்தோஷம் எல்லாம் தெரியாம போயிடும். அதனால நான் பாடுறதுக்கு எனக்கு எதிர முன்னாடி வந்து டேபிள் எல்லாம் போட்டு அவங்க மாணவர்கள் அமரும்பது போல் ஒரு காட்சி வைங்க, அப்பதான் வந்து அது முழுமையா இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டாரு. கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு நாளைக்கு வச்சுக்கலான்ட்டு வீரையா போய் கவிஞர்கிட்ட சொன்னா, கவிஞருக்கு கடுப்பு. ஆளாளுக்கு இப்படி எல்லாம் போட்டு பண்ணியிருந்தீங்களா, நான் என்ன ஆகுது, பணமே கிடையாது, நான் கஷ்டப்பட்டு படம் சொத்து வித்துதான் எடுக்கணும்லாம் எல்லாம் குதிச்சாரு. பட் சிவாஜியை மீறி பண்ணவும் முடியாது. அவர் சொன்னதில்லை சரின்ட்டு அரை மனசாக தான் சொல்றாரு. அந்த காட்சி அதுக்கப்புறம் பாருங்க, இவங்க 2 பேரும் மேடையில பாடுறாங்க, முன்னாடி டேபிள் எல்லாம் போட்டு உட்காடுறாங்க. அந்த கும்பலோட எல்லாம் இவங்க நான் போய் வரணும்னு சிவாஜி சொல்லியிருந்தார். அவங்க கூட சிவாஜியும் சாவித்திரி அம்மாவும் போய் வர பாட்டு, அந்த அழகு, நாகேஷோட ஆக்ஷன்ஸ் அவருடையது, இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிரமிப்பான ஒரு பாடலை அந்த பாட்டு வந்து உருவாச்சு. அது வந்து சிவாஜி சாரோடைய சிறப்பு, அவருடைய பெருமை. அது இன்னொரு பாயிண்ட் அதில் நான் சொல்றேன். இந்த படத்தின் போது வந்து சாவித்திரி அம்மாவுக்கும் கவிஞருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது. அவங்க வந்து இந்த படத்துல ஒப்பந்தமாய் நடிக்க வரும்போது எம்ஜிஆருக்கு முதல் முறையா அவர் கூட வந்து ஜோடியா நடிக்க ஒரு படம் புக் பண்ணி 1 மாசம் கண்டினியூஸா கால்ஷீட் கொடுத்துட்டாங்க. இவங்க போய் கேட்டபோது, இந்த குரூப்ல ரத்த தலைவர்களை கேட்டபோது, நான் அவருக்கு கொடுத்துருக்கிறேன், அதை முடிச்ச பிறகுதான் பண்ண முடியும் அப்படின்னு கவிஞருக்கு வழக்கம் போல கோவம் வந்தது. நீ போனை போடுறா அப்படின்ட்டு போனை போட்டு அவருடைய PA ராவ்னு இருக்காங்க சாவித்திரி அம்மாவுக்கு, அவரான பேசுறேன்ட்டு அவர் வந்து இருங்க நான் அம்மாவை கூப்பிடுறேன்னாரு. கவிஞர் இந்த கோபத்துல அதை கவனிக்கவே இல்லை. அங்க போனை எடுத்து அந்த அம்மா வந்து எடுத்த உடனே பாட்டு விளாசுன்னு விளாசிருக்காரு. என்ன நினைச்சுக்கிறா, அவளை ஒரு வழி பண்ணிடுவேன், எடுத்தவரில் நான் நெகட்டிவ் போட்டு கொளுத்திடுறேன், நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன், எனக்கு கால் ஷீட்டை விட்டுட்டு அங்க எப்படி கொடுக்கலாம்னு குதிக்க சாவித்திரி அம்மா எல்லாத்தையும் கேட்டு போனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண வீரையா போய் அட்டன் பண்றாரு. சொன்னா இது மாதிரி நான் கவிஞர் பேசலாம் கேட்டேன், என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எரிக்கட்டும் இல்லை புதைக்கட்டும், ஐ டோன்ட் பாதர் அப்படின்ட்டாங்க. என்னடா இது மறுபடியும் பிரச்சனையாச்சு, என்னடா பண்றதுன்னா வீரையா தான் சொன்னார், இல்லை நாம சமாதானமா போனாதான் இந்த படத்தை கொண்டு வர முடியும், இவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருக்கோம்னு சொல்லி அந்த பொறுப்பையும் அவரே ஏற்றுக்கொண்டு அவர் வந்து சிவாஜி சாரோட தம்பி சண்முகத்தையும் துணைக்கு வைத்துக்கொண்டு சாவித்திரி அம்மா சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சு கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய வெற்றி படமா வந்தது. இந்த மாதிரி பல சிறப்புகள் இருக்கு, பாடல்கள் பத்தி நிறைய இருக்கு, பாத்திர படங்கள் பத்தி நிறைய இருக்கு. அது வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். வணக்கம். அருமை அருமை அருமை. அதாவது இன்னும் விட்டா எங்க கீதகாந்தி ஐயா ஒரு ஒரு லிஸ்டே வச்சிருப்பாங்க நிறைய. ஒரு பெரிய கடலை வந்து ஒரு சின்ன செம்புக்குள்ள அடைக்கிற மாதிரியான முயற்சி தான் இது. 5 நிமிடத்தை கொடுத்து என்ன முடியும்னு நீங்க பாத்துருவோம் இன்னைக்கு அப்படின்னா விட மாட்டேன், நானு எவ்வளவு முடியுமோ சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி நிமிஷத்துலயே சொல்லிட்டு போறேன்னு. திரைக்கு பின், ஏன்னா நம்ம வந்து அந்த திரையில பார்க்கக்கூடிய காட்சிகளை பத்தி மட்டுமே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். ஆனா அது எடுக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க. இந்த பாருங்க, உதாரணத்துக்கு இந்த சர்ச்சையெல்லாம் பாருங்களேன்.
பாருங்களேன். இப்ப அந்த கதாநாயகி கோச்சிட்டு போயிட்டா என்ன பண்ண முடியும்? பாதி எடுத்த பிறகு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகணும். இந்த மீடியேட்டர் வேலை பார்க்குற மாதிரி கொடுமை எங்கேயுமே இருக்காது. அந்த ஒருங்கிணைப்பு பண்றவங்க பாடுதான் பயங்கர கஷ்டமா இருக்கும். அது ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாத அறியாத பல தகவல்களை எப்பொழுதும் போல ஒரு கருத்து சுரங்கம் தான் உங்களுக்கு பேர் வைக்கணும். அப்படி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்து மகிழ்கிறேன். மகிழ்ச்சி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் இசையும் பாடலும் தொடர்கிறது. மீண்டும் நம் கவிஞர் காவிரி மைந்தன் ஐயா அவர்கள். அடுத்த பாடல் பசுமை நிறைந்த நினைவுகளே. எந்த ஒரு பாடலும் இதயம் தன்னில் பதிவதென்றால் அப்பாடலின் பொருள், வார்த்தை, சொல்நயம், கருத்து, ஆழம், எளிமை இவைகளோடு கலந்த இனிய இசை அமைய வேண்டும். அப்பாடலில் தன்னை இனம் காணுவதை போன்ற தனித்தன்மை கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பெரும்பான்மையான பாடலுக்கு உண்டு. நீ நான் என்கிற பாகுபாடு இல்லாமல் நீடிக்கும் நாம் என்கிற உறவிற்கும் கண்ணதாசன் கணக்கின்றி பாடி கொடுத்திருக்கிறார். இவைகளை தாண்டி ஒரு பாடல் எல்லோரையும் இணைத்துச் செல்கிறதே. ஆம், கல்லூரி வாழ்க்கை. அறிவு நலன் வளர்க்க, பெற்றோர் தம் கனவுகளை கரை சேர்க்க, உலகத்தை பற்றிய முழுமையான அறிவு, அறிந்தும் அறியாமலும் உள்ள பருவம், நாளைய உலகத்தை பற்றிய ஆயிரம் கற்பனை குதிரைகளின் ஊர்வலம், சக தோழர்கள் தோழிகளை கிட்டத்தட்ட 3 அல்லது 4-5 ஆண்டுகளுக்கு மேலாக பழகிய பழக்கத்தை ஒற்றை நாளில் பிரிகின்ற சோகம் நெஞ்சுக்குள் அழுத்த, அநேகமாய் அனைவரின் மனமும் இந்த அவஸ்தையை சொல்லத் தெரியாமல் முகங்களில் ஏக்கம் கலந்த தேக்கங்கள். ரத்தத்திலகம் என்கிற திரைப்படத்தில் இப்படி ஒரு சூழலில் இடம்பெற்ற பாடல். ஒன்று கூடி உற்சாகத்தோடு உறக்கப் பாடிய நாட்கள் இன்றுடன் முடியும் என்கிற நிலையில் இதயத்துள் எத்தனை சோகம். கண்களை தொலைத்து காட்சியை வாங்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி அல்ல. கரையினிலிருந்து கலங்களின் மூலம் வாழ்க்கை பயணம் என்னும் கடலில் பிரிவதாக உயிருக்கு உயிராய் பழகிய உறவுகளுக்கு விடை சொல்லும் நேரம் இது. பிரிவு உபச்சாரம் என்கிற சம்பிரதாய நிகழ்வினில் நாயகனும் நாயகியும் பாடும் இனிய பாடலாய் நமது மனங்களின் பசுமரத்தாணி போல பதிந்திருக்கும் நினைவுகளை எழுப்பி விடுகிறதே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திருந்த பறவைகளை. மீண்டும் அழைக்கிறோம் கலைமுகன் அவர்களை. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். குரங்குகள் போலே மரங்களின் மேலே பாடி திரிந்தோமே, குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூவி திரிந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூவி திரிந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ. இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ, இந்த நாளை எந்த நாளில் மறந்து போவோமோ. இல்லம் கண்டு பள்ளி கொண்டு மயங்கி நிற்போமோ, என்றும் மயங்கி நிற்போமோ. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம்.
அன்மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் ஆயிடும். அன்மியூட். ஓகே. நன்றி நன்றி மேடம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மிகச் சிறப்பு. ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் நம்மளுடைய பள்ளி காலங்களாக இருக்கட்டும், கல்லூரி காலங்களாக இருக்கட்டும், அங்க அப்படியே இழுத்துட்டு போயிட்டீங்க. அந்த பாட்டை கேட்டாலே நமக்குள்ள ஒரு கிளர்ச்சி, ஒரு நெகிழ்ச்சி வரும். அதை மீண்டும் ஒரு முறை அனுபவித்த ஒரு சுகம். உங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி. அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் கருத்துரை வழங்குவதற்கு திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி மற்றும் கண்ணதாசன் கலைக்கூட இணைந்து நடத்தும் திரைப்பட திறனாய்வு ரத்த தலக நிகழ்ச்சியில் முன்னிருந்து நடத்தி கொண்டிருக்கும் திரு காவிரி மைதன் ஐயா அவர்களுக்கும், நெறியாள்கை செய்து கொண்டிருக்கும் ஆனந்தி அம்மா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்துள்ள இயக்குனர் அரவிந்த் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த திறனாய்வு குழு, இந்த பாடவுள்ள பாடகர்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்பெருமக்களுக்கும் பானுமதி கிருஷ்ணகுமாரின் அன்பு வணக்கங்கள். ரத்த திலகம் இந்த திரைப்படம் 1962 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1962 போர் ஆரம்பிச்சிருக்கு. 1921 நவம்பர் 1962 இந்த போர் முடிவுக்கு வந்து விட்டது. ஒரு மாதம் ஒரு நாள் போர் நடந்திருக்கிறது. கவியரசர் ஏற்கனவே ஒரு முறை இயக்கங்களின் போது சிறைக்கு சென்ற போது அந்த சிறைச்சாலை, பாளையங்கோட்டை சிறைச்சாலை கேள்விப்பட்ட சிவகங்கை சீமை என்ற திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். அதே மாதிரி இந்த நாட்டுப்பற்றுக்கு சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி 62 நடக்குது, 63 இந்த திரைப்படம் எடுக்கிறார். சுட சுட என்ன நடந்தது, இந்த போர் சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி இந்த சுதந்திரம் எப்படி கிடைத்தது, ஒரு நிமிடம் அசந்தாலும் திரும்பவும் இது போன்ற போர்கள் வரக்கூடும் என்று ஒரு நாட்டுப்பட்டை உருவாக்க வேண்டிய, மக்களுக்கு நாட்டுப்பட்டை உருவாக்க வேண்டிய ஒரு அவசியத்தை உண்டோ என்னவோ தெரியாது, இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். பார்க்க போனால் மிகவும் ட்ரை சப்ஜெக்ட். இந்த ஒரு நாட்டுப்பற்று சொல்ல வேண்டும், அதே சமயம் ஜனரஞ்சகமாக கதைகள் சொல்லலாம் என்றால் வாய்ப்பில்லை. காதல் இருக்கிறதா இல்லை, டேட் இருக்கிறதா இல்லை, ஒரே ஒரு வழியனுப்பு பாடல் தான், அவ்வளவு. வேற எந்தமே ஒரு நகைச்சுவை அதிகம் கொண்டு வர முடியாத ஒரு சீரியஸான ஒரு படம். நகைச்சுவை கொடுத்து அதை சொதப்பிடக்கூடாது, அதை நீர்த்து போக செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்கும்போது உண்மையிலே கவியரசர் கண்ணதாசன் தேசப்பற்று இருந்தால் ஒழிய கையை சுட்டுக்கொள்ள நேரிடும் என்று தெரிந்தும் இந்த திரைப்படத்தை எடுத்தார் என்றால் வேற என்ன சொல்வது, அவருடைய நாட்டுப்பற்று தான் இதுல இருந்து தெரிய வருகிறது. இந்த திரைப்படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எப்போ சாவித்திரி கூட எப்பவும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார். ஒரு காட்சியில அவங்க தாத்தா பாட்டி கிட்ட சொல்றாரு, அவருக்கு வேலை கிடைச்சு போலான்னும் போது இந்த அறிவிப்பு வருது. இந்த அறிவிப்பு வரும்போது நம்ம போருக்கு போகணும்னு சொல்லும்போது அவங்க தாத்தா சொல்றாரு, அந்த அப்பாதான் போர்ல பறி கொடுத்தேன், உன்னையமா பறி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாட்டி சொல்றாங்க, போயிட்டு வரட்டும்னு அந்த இடத்தில் முடிவு எடுக்கக்கூடியவராக ஒரு பெண் இருக்கிறார். அது நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். ஒரு அதாவது சென்டிமெண்டலுக்குள்ள சிக்கி கொள்ளாத ஒரு பெண்ணாக அந்த பாட்டி, வயதான அந்த படிப்பறிவோ, அந்த காலத்து படிப்பறிவு குறைவான வெளி உலக அறிவோ படிப்பறிவோ இல்லாத ஒரு பெண் முடிவு எடுப்பதாக காட்டுவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா திராவிட இயக்க சிந்தனையை கொஞ்சம் அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம், அவங்களுக்கும் பங்கு இருக்கு. ஏன்னா சுதந்திர போராட்டத்துல நிறைய பெண்கள் பங்கு இருக்கு, இதுல இந்த திரைப்படத்துல முக்கியமான பங்கு இருக்கு, அதை நான் பார்த்தேன். அதே மாதிரி ஒரு காட்சியில அவரு பசி, அதாவது இப்போ அந்த போர்க்காலத்துல அது அவங்களுக்கு ஒரு பயிற்சி போட்டிருக்கு. ஏதாவது உணவு கிடைச்சா அதை பாதிதான் சாப்பிடணும், மீதி எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலை கிடைக்குமா கிடைக்காத உறுதி கிடையாது, அதனால எடுத்து வைக்கணும். ஒரு பண்ணு தான் வச்சிருப்பாரு கோட்ல, அது சுத்தி அழகா சொபிஸ்டிகேட்டடா ஹைஜீனிக்கா பேக் செய்யப்பட்ட பொருள் எல்லாம் கிடையாது. அப்படியே கோட்ல இருந்து எடுப்பாரு, அப்படியே பாதி பண்ணு சாப்பிடாரு, மீதி பாதி பண்ணை பார்த்து எடுத்து வச்சிருவாரு. ஏன்னா இன்னொரு வேலைக்கு அது கிடைக்குமா கிடைக்காதோன்ற ஒரு அறுதியற்ற தன்மையை அந்த ஒரு காட்சி சொன்னதான் நான் பார்த்தேன். அதே மாதிரி சாவித்திரி வரும்போது அப்படிதான். சாவித்திரி வரும்போது அவங்க ரொம்ப பசியில தோண்டு போயிருப்பாங்கன்னு அவருக்கு தெரியுது, எடுத்து அந்த பாதியில இருந்து எடுத்து கொடுப்பாரு. அது அவங்க அப்படி ஏதோ ஒரு விருந்தை போல அந்த காய்ந்த பண்ணை, அதை விழுங்குவதற்கு கூட அவருக்கு நான் வறண்டு போயிருக்கும், அந்த பண்ணை அப்படி சாப்பிடுவார். இதுதான் போர்க்களத்தில் ஒரு போர் வீரர்கள் என்ன துன்பங்கள் அனுபவிக்கிறார்கள், இப்படி ஒரு பசியும் பட்னியிலும் நடுவில் கூட போராடுகிறார்கள் என்று சொன்ன ஒரு காட்சியாக நான் அந்த காட்சியை பாக்குறேன். அதே மாதிரி அவங்க அவங்க திட்டிக்கிறது, நீ இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க தன்னை நிரூபிக்கிறது. கடைசி காட்சி அந்த சீன நாட்டு ஹீரோவும் அத சண்முக சுந்தரம் சொன்னாங்க இல்லையா, அவரும் நடிகை சந்திரகாந்தாவுடைய சகோதரர், அவங்கள இவரும் வாதாடிக்கிறது. அதே மாதிரி சகோதரி அவங்க சும்மா அப்பா பார்த்துட்டு வரேன்னு போனவங்க அங்கேயே இருந்துறது. இந்த போர் அறிவிப்பு தெரிஞ்ச பிறகு நம்ம இந்த நாட்டுக்காக எதுனா செய்யணும். ஆனா அவங்க சொல்லுவாங்க நாட்டு என் நாடு என் நாடுன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க சீனத்துல பிறந்த மாதிரி காட்டுறாங்க.
சீனத்துல பிறந்தாலும் அவங்க என்னாடு என்னாடுன்னு அந்த சீனத்தை தான் சொல்றாங்கன்னு மற்றவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க மனசுல வச்சு பேசுறது இந்திய என்ற தாய்நாட்டை தான். ரொம்ப அழகான ஒரு அந்த ஒரு கடைசி வரைக்கும் அந்த என்னாடு என்னாடுன்னு பேசி தாய்நாட்டுக்காக என்ன செய்வேன்னா அது அப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் அவங்க அப்படி புரிஞ்சுக்காக இவங்க இதுதான் உண்மையில மனசுல வச்சு நடத்துறாங்க. இப்படி ஒரு பெண் துணிந்து அதற்காக ஒரு திருமணம், ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு அந்நிய மனிதனை கூட திருமணம் செய்து கொள்ற அளவுக்கு அவங்க வராங்க. அந்த மாதிரி போது அடுத்த சில விஷயங்களை அடுத்த பேச்ச போது பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏன்னா நிறைவு பேச்சாளரா பேசுறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா நீங்க சொல்ல நினைக்கணும்னு நீங்க என்னென்ன குறிப்பெடுத்து வச்சீங்களோ முன்னாடி பேசினவங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதுல இருந்து விடுபட்டதை எடுத்து அதுலயும் சிறப்பாக கொடுப்பது உங்களுடைய திறன். எப்பொழுதும் அதை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்தும். ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய கருத்துரை. அடுத்ததாக மீண்டும் இசையும் பாடலும் தொடர்கிறது. கவிஞர் காவிரி மைந்தன் ஐயா அவர்கள் வாங்க. இந்த பாடல் மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, கண்ணதாசன் ரசிகர்களாக அவருடைய புகழ் பாடுகின்ற எங்களுக்கு எத்தனையோ எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் எமனும் ஒருவன் கண்ணதாசன் என்னும் இலக்கிய புத்தகத்தை கிழித்து விட்டான் என்கிற கவிஞர் வாலியின் வார்த்தைகளைத்தான் வழிமொழிந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோவில் மணியோசை, பொங்கும் கடலோசை, கொஞ்சம் தமிழோசை, மிஞ்சும் குழலோசை என ஒரு கவிஞரின் மனதில் கலந்தால் என்ன? இதோ அரை நூற்றாண்டு காலமே வாழ்ந்த ஒரு அதிசய மாமனிதன், நிறை குறை எல்லாமே நிதர்சனமாய் வாழ்ந்த மகன், தன்னை பற்றி பாடக்கூட தன்னால் முடியும் என சுய தர்ம கொள்கைகளை பிரகடனம் செய்கிறான் பாருங்கள். திரையிலும் அவனே தோன்றி, பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன், மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, உனக்காக நீ எழுதிய வைர வரிகள் உனக்கு பொருந்துவது போல் யாருக்கு பொருந்தும்? பலர் இந்த பாடலை கேட்கிறார்கள், சிலர் இந்த பாடலை பாடுகிறார்கள். கேட்கும் போதெல்லாம் நீயே சொல்வதாய், பாடும் போதெல்லாம் உன் புகழ் பாடுவதாய். வருகிறார் குழந்தைவேல் மனோகர் அவர்கள். வாங்க சார். வணக்கம். இங்க வந்திருக்க எல்லோருக்கும், பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன், நான் காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன், பாமர சாதியில் தனி மனிதன், நான் படைப்பதினால் என் பேர் இறைவன். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. மானிடர் இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் மானிடர் இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு,
ஒரு கோலமயில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. வணக்கம். அடடடா, என்ன இசையை நிறுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி. அருமை அருமை. எப்பொழுதும் போல, அதுவும் எல்லாரும் மனசுலயும் இந்த பாட்டை அப்படி நம்ம ஆரம்பிக்கும் போதே நம்ம இயக்குனர் அவர்களும் அதே தான் சொன்னாரு. அவர் வாயிலையும் முதல்ல அந்த பாடல் தான் வந்துச்சு. எல்லாராலும் மறக்க முடியாத ஒரு பாடல், உங்களுக்கே உரித்தான ஒரு கம்பீரமான குரலில் மணி ஓசை போல சிறப்பாக அமைந்திருந்தது. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக திறனாய்வு. நன்றிங்க ஐயா. திறனாய்வு, அதாவது நிறைவுரையாக வழங்குவதற்கு மீண்டும் நம்முடைய இயக்குனர் அவர்களை அழைக்கிறேன். அவர் பேசுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லி ஆகணும் அவரை பத்தி. ஏன்னா நம்ம திரைப்படங்கள் என்னென்னலாம் அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டோம். நம்மளுடைய சன் டிவி புகழுக்குரிய அந்த வாணி ராணி, அதுக்கப்புறமா நம்ம அம்மன், அடுத்து திருவிளையாடல் புராணம், சூலம், இந்த புகழுக்கு உரியவர். அடுத்ததாக விஜய் டிவியில் உள்ள பிரளயம், கலைஞர் டிவியில் நடந்து கொண்டு மஞ்சள் மகிமை. வேற இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம திறனாய்வு முடிச்சிட்டு நீங்க எங்களுக்காக ஒரு செய்தி சொல்லணும். தேசிய தலைவர் படம் தயாரிப்பில் இருக்கிறது. அதற்கு உங்களுக்கு தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவர் சார்பிலும் பணிவான வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த திறனாய்வு நிறைவுரையை கொடுத்துவிட்டு அதை பற்றியும் எங்களோடு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் திறனாய்வு நிறைவுரைக்காக. வணக்கம். மீண்டும் ஒரு வணக்கம். வணக்கம். அதாவது அற்புதமாக ஒரு படத்தை இந்த அளவுக்கு திறனாய்வு பண்ண முடியுமான்ற அளவுக்கு அற்புதமான ஒரு திறனாய்வு. இதை கேட்கறதுக்கே உண்மையிலேயே நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம் அளவுக்கு. ஏன்னா இந்த படத்தை பற்றி திறனாய்வு பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். அவங்க பானுமதி மேடம் பேசும்போதெல்லாம் ஒரு காட்சியும், அதாவது சண்டையில் இருக்கும்போது எப்படி சாப்பிடுவார்கள் என்பதை ஒரு இடத்தில் அதை காட்டி அற்புதமா இந்த அளவுக்கு அந்த படத்தை பார்த்து அவங்க சொன்னது உண்மையிலே என்ன ரொம்ப ஏற்க வச்சு. ஒரு கோப்பையிலே இருக்குது இருக்கு. அதே மாதிரி பசுமை நிறைந்த பாடலின் போது மாணவர்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல குறுக்க நடந்துகிட்டே நாங்க பாடணும்னு சிவாஜி சார் சொன்னாருன்னு அது இப்பதான் எனக்கு தெரியுது. அதை உண்மையிலே அவ்வளவு அற்புதமா பண்ணியிருப்பாங்க. அதுவும் நாகேஷ் சார் கிட்ட வரும்போது கரெக்டா அந்த வரியை பாடுவார். குரங்குகள் போலே அதாவது அதுல அத்தனை பேர் சிவாஜி சார் இருக்காங்க, சாத்தியமா இருக்காங்க. அற்புதமான ஒரு பாடல் பின்னணியில ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் எல்லார் கவனத்தையும் கவரக்கூடிய அளவுல நாகேஷ் சார் செஞ்சிருப்பாரு. பாட்டு வரி கிடையாது, தனியா இசை கிடையாது. இருக்கிற பாடல்ல அதுதான் ஒரு எப்படிப்பட்ட அவர் ஒரு மிகப்பெரிய கலைஞர்னு காட்டியிருக்கு. அதே மாதிரி அந்த படத்துல இன்னும் ஒரு காட்சி, அற்புதமான காட்சி. நாகேஷ் சார் அவங்க மாமனாரோட காய்கறி வாங்க போய் கேட்கிற இடத்துல எல்லாம் சண்டை வந்துருச்சுல, தக்காளி விலை என்ன இவ்வளவு சொல்றேன், சண்டை வந்துருச்சுல, கத்திரிக்காய் விலை என்ன இவ்வளவு சொல்றேன், சண்டை வந்துருச்சுலன்னு. ஏன்னா சண்டை என்பது வரும்போது ஒரு நாடும் நாட்டு மக்களும் எந்த அளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை வேடிக்கையாகவும், அதே நேரத்தில் அதை எப்படி ஒரு அழகான ஒரு சட்டையர்னு அதை சொல்றது. அதாவது எல்லாத்தையும் பாதிக்கும். ஒரு சண்டைங்கிறது இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். சமீபத்துல இந்த கொரோனான்னு ஒண்ணு இந்த உலகத்தையே அவ்வளவு ஆட்டுகிறாரு. அதேதான் சண்டைங்கிறது. கொரோனா அந்த காலகட்டத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியுங்கிறதுக்காக. அதே மாதிரிதான் ஒரு சண்டைங்கிறது வரும்போது எங்கேயோ எல்லையில தான் இந்த சண்டை நடக்குதுங்கிறது கிடையாது. அங்க நடக்கிற சண்டை இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற, ஏன்னா நம்ம இந்த கடைக்கோடியில இருக்கோம். கன்னியாகுமரியில காஷ்மீர்ல நடக்கிற சண்டை, சைனா பார்டர் நடக்கிற சண்டை நம்மளே பாதிக்கும் அப்படிங்கறத ரொம்ப அற்புதமா, அதாவது இதெல்லாம் எப்படி அவங்க யோசிச்சு இந்த காட்சி அமைப்புல பண்ணாங்கிறது உண்மையிலே வியக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். அந்த பாட்டியம்மா இந்த படத்துல வருவாங்கல்ல, இந்த பாட்டியம்மா தான் உண்மையிலேயே அந்த இந்த படத்துல ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. சிவாஜி சாருக்கு சாப்பாடு போட்டு என் பையன் இறந்த போதுதான் அவன் நாட்டுக்கு துரோகம் பண்ணுவான், அவன் சாக வேண்டிய நியாயம் அந்த மாதிரிதான் ஊழல் எழுப்பத்துல ஒரு பாட்டி. அதை மேடம் சொல்லும் போதுதான் எனக்கு நினைவு தருவது.
ஒரு அதாவது இந்த 10 நிமிஷம் என்ன பண்ண போறோம், நம்ம படம் பண்ணும்போது இப்போ நாங்கெல்லாம் வந்து படத்தை ஓரளவுக்கு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ல இப்படி இப்படி பிரிச்சு பிரிச்சு பார்ப்போம். இந்த சாங் என்ன வைக்க போறோம், இந்த சாங் இந்த ஃபைட் என்ன வைக்க போறோம், ஏன்னா எங்கேயுமே தொய்வு வரக்கூடாது. அந்த மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க போத்திருக்க விதம் அற்புதமான ஒரு கதை. காதல் இது ஒரு பகுதி, பாடல்ங்கிறது அதுக்கு ஒரு அற்புதமான காலேஜ் வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கைங்கிறது, கல்லூரி முடிஞ்சு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான பகுதி. இந்த மாதிரி கதையை போச்சுக்கிட்டே வந்து அதுல வந்து இந்தியாவோட எல்லை அளவுக்கு போய் அங்க நடக்கிற விஷயத்தை சொல்லி அதுல அந்த காதல், அந்த காதலின் உச்சத்தை அதில் காட்டி காதலையும் காதலை விட நாட்டுக்கு வந்து தேவை. அதாவது நாட்டு மேலேயும் நம்மளுடைய மொழி மேலேயும் காதல் வந்து நம்மளுடைய காதலை விட பெருசா இருக்குங்கிறத அற்புதமா சொல்லி, அதாவது ரத்தத்தில் நம் படத்திற்கும் எவ்வளவு விஷயங்களை உதைத்து நம்முடைய ஒவ்வொருத்தர் மனசுலையும் தேசபக்திங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். தாயின் மீது பாசமும், தாய் நாட்டின் மீது பாசமும், தாய் மொழியின் மீது பற்றும் எல்லாருக்குமே இருக்கு. அதை வந்து அந்த நீர் பூத்த நெருப்பா நமக்குள்ள கிடக்கிறத மறுபடியும் எரிய வச்சு நம்மளே சண்டை கிளம்பி போயிடலாமோன்றதுதான் அந்த புத்தகங்கள் செய்திருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே வந்து இந்த அளவுக்கு நாட்டுப்பற்று மிக்கலாக இருந்த குடியரசு தலைவர் அந்த நடிகர்கள் சிவாஜி அவர்கள், நடிகர் சாருக்கியன் அவர்கள், நேஷனல் பிக்சர்ஸ் அவர்கள் இந்த படத்தை இந்த திறனாய்வுக்காக எடுத்து திறனாய்வு செய்வது ஆனந்தி மேடம் அவர்கள், அந்த காவிரி மந்தன் எத்தனை முறை பாராட்டினாலும் தகும். இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இந்தியாவுக்கு காலை நேரம் காலை வந்து ரொம்ப இனிமையா வந்து எங்களுக்கு தொடங்கியிருக்குன்னு தான் சொல்றேன். ஏன்னா அற்புதமான தமிழை காதலை கேட்டிருக்கோம். இந்த மகிழ்ச்சியோடைய இந்த நாட்கள் தொடர வேண்டும் என்று கேட்டு தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமை அருமை. அதாவது கொடுக்கப்பட்ட நிமிடங்களை மனதில் தைக்கும் விதமாக டைரக்டர்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு கோர்வையான பேச்சு. பொதுவா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ட்ரை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசியப்பற்று படத்தெல்லாம் மக்கள் ரசிக்கிற மாதிரி எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவால். அதை அப்படி அழகாக எடுத்து நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்றைக்கு பார்க்கக்கூடியவர்கள் எட்ரா கம்ப நான் போறேன் அப்படின்னு நமக்குள்ள வீரம் வர அளவுக்கு எடுத்திருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். மதுரை காஞ்சியில கூட தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பத்தி, பாண்டிய மன்னனை பத்தி நான் படிக்கும் பொழுது பகைவர் தேசமெல்லாம் பாழ்பட்ட நிலை, நாடெல்லாம் சுடுகாடானது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க சொன்னீங்க இல்லையா, காய்கறி எல்லாம் விலை ஏறி போச்சு அப்படின்னு நாங்க நகைச்சுவை அதை சொல்ற இடத்துல காய்கறியாவது இருந்துச்சே இங்க அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சுடுகாடாக ஆன கதை தான் ஒரு ஒரு போருக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு அதை இலக்கியங்களை படிக்கும் பொழுதுதான் நான் அதை உணர்ந்தேன். அப்போ எத்தனை பேர் போராடி இன்னைக்கு நம்ம இப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியா உட்கார்ந்து ஒரு சுதந்திரமா கெத்தா பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு பின்னாடி உழைச்ச எத்தனை உள்ளங்கள், எத்தனை பேரு உயிரை கொடுத்திருக்கிறாங்கன்னு நினைச்சு அதை இன்னைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு பெருமையை தான் நமக்கு கொடுக்குது. அவர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக தான் நம்ம நாட்டை நாம் பாதுகாக்கணுங்கிற ஒரு உணர்ச்சி, அந்த ததும்பல் நமக்குள்ள வரத்தான் செய்யும். அதை நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க தான் இதனை இவன் முடிக்கணும்னு சொல்லி இறைவன் முடிவு பண்ற மாதிரி நம்ம காவிரி சார் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னுடைய கண்ணதாசன் தான் முடிவு செய்யறாரு எந்த நிகழ்ச்சியில யார் பேசணுங்கிறத அப்படின்னு. உண்மையிலேயே அவர் தான் இருந்து உங்களை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கணும். அவர் கண்ணில் பட நீங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கான அந்த ஏற்பாடையும் அவர் தான் ஏற்படுத்தியிருக்கணும். நீங்க வந்தது மட்டற்ற மகிழ்ச்சி. சொல்லுங்க, இப்போ உங்களுடைய தேசிய தலைவர் பத்தி எங்களுக்காக சில வார்த்தைகள். அதாவது தேசப்பற்றுங்கிறத நம்ம ரத்தத்துல படமே நமக்கு ஞாபகப்படுத்திச்சு, அதனால நான் அதிகமா சொல்ல வேண்டாம். தேசிய தலைவர் படமும் தேசப்பற்றை தூண்டக்கூடிய ஒரு படம். அந்த படத்துல என்ன ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா, படத்தினுடைய காலகட்டம் என்பது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொடங்கி கைரேகை சட்டம் இருந்த காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொடங்கி விடுதலை அடைந்த பிறகு முதலாக நம்முடைய அரசாங்கம் எப்படி அமைக்கப்பட்டது வளர்ந்தது. அப்படியே வந்து கடைசியா 1963 வரைக்கும் இந்திய வரலாற்றையே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து எனக்கு கிடைச்சது. அதை படிக்கும் போதே எனக்கு கிடைச்சது. அதை வந்து நான் அற்புதமா கொண்டுட்டு இருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்தையும் காலத்தின் மாற்றத்தையும் படம் பார்க்கும் போதே உணரக்கூடிய அளவு. அதே மாதிரி பசும்பொன்
தெய்வம் தேவர் திருமகன் அவரை பத்தி சொல்லணும்னா உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரா என்று வியக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு தலைசிறந்த ஒரு மனிதன் வந்து பசும்பொன் தேவர் இருந்தார். அவரை பத்தி இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது வந்து உண்மையிலேயே அவர் வந்து ஒரு சித்தர். அந்த சித்தர் எனக்கு கொடுத்த பரிசா தான் நான் வந்து இந்த வாய்ப்பை வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கதை பண்ணும்போது ஒருவேளை இது ரத்தத்திலத்துல கூட நடந்திருக்கலாம். நம்ம ஒரு விஷயத்துல உள்ளுக்குள்ள போக போக அவங்களே வந்து நமக்கு உதவி செய்வாங்கன்னு. அதான் இந்த படத்தை பண்ணும்போது பல இடங்கள்ல தேவரையாவோட உதவி கிடைச்சதை நான் வந்து உணர்ந்தேன். பல இடங்கள்ல ஒரு எல்கிட்ட எல்லாரும் கேட்கும் போது இந்த படத்தை பத்தி ஒரே கேள்விதான் கேட்கிறாங்க. சார் இப்பதான் சண்டை இல்லாம நீங்க சொன்ன மாதிரி நிம்மதியா சந்தோஷமா இருக்கும், ஜாதி மதம் ஜாதி பிரச்சனை எல்லாம் மறந்து நாங்க இந்த சூழல்ல நீங்க ஏன் மறுபடியும் வந்து ஒரு ஜாதிய பிரச்சனையை கொண்டு நிச்சயமாக நான் எல்லார்ட்டையும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், இந்த படம் எந்த ஜாதிய பிரச்சனையும் இது வராது. ஏன்னா ஜாதிகள் இல்லையடி பாப்பாங்கிறத சொல்றதுதான் இந்த படம். ஒரு ஜாதிங்கிறத சுயநலவாதிகள் தங்களுக்காக எப்படி பயன்படுத்தி கொண்டு எப்படி ஒருவர் மீது முத்திரை குத்துகிறார்கள் என்பதை காட்டுவதுதான் இந்த படம். இதுல அற்புதமா வந்து கிடைச்ச இன்னொரு வாய்ப்பு, அதாவது ரத்தத்துல படத்துல அவங்களுக்கு அந்த போரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சைனா ஆட்களே காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி எனக்கு இந்த படத்துல காந்தி, நேரு, காமராஜர், நேதாஜி, தேவரையா, இந்த மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்து மறைந்த பல பெரிய உள்ளங்கள், நல்ல உள்ளங்களை வந்து காட்டக்கூடிய ஒரு அருமையான வந்து சந்தர்ப்பம் இந்த படத்துல கிடைச்சிருக்கு. அதுல நாங்க தேவரையாவுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் பண்ணவர் நண்பர் ஜெயம் பஷீர். அவர் ஒரு இஸ்லாமியர். தேவரையா வந்து இஸ்லாமிய தாயின் பாலை குடித்து வளர்ந்தவர்னு ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இஸ்லாமியருக்கு இந்த வாய்ப்பு இருந்தா அற்புதமா அப்படியே பார்க்கறதுக்கு தேவரோட உருவ அமைப்பு அப்படியே இருக்கு. நாங்க ஒரு முறை தேவர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எல்லாரும் கேட்டுட்டாங்களேன்னு அந்த கெட்டப்ல அவர் வந்தாரு. அதை பாக்குறவங்க எல்லாம் பெரிய வயசான பாட்டியெல்லாம் எங்க ஐயா செத்துட்டாருன்னு நாங்க நினைச்சோம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அப்படி ஒரு உருவ ஒற்றுமை. இது தேவரையாவை பார்த்தவங்கள எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளும் இந்த படத்துல வந்து ஒரு காந்தியாவோ ஒரு நேருவாவோ நம்ம காட்டுற ஆட்களும் ஒரு நடிகர்ன்ற ஒரு இமேஜ் இல்லாமல் இதே மாதிரி உருவ ஒற்றுமை உள்ளவங்களா காட்டணும்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆட்கள்ல இருந்து வந்து தேர்ந்தெடுத்து போட்டேன். 3000 ஆட்கள்ல ஆடிஷன். அதுல இன்னைக்கு நீங்க படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேருவாவே நேரு இருப்பார், காந்தியாவே காந்தி இருப்பார், காமராஜராகவே காமராஜர் இருப்பார். யாரையுமே வந்து நீங்க மாற்றே சொல்ல முடியாது. சின்ன சின்ன கேரக்டர்கள் கூட அந்த அளவுக்கு வந்து அமைச்சு கொண்டுட்டு வந்திருக்கோம். அதனால இந்த படத்துல வந்து ஆர்டிஸ்டே கிடையாதான்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா பாரதி ராஜா இருக்காரு, ராதாரவி இருக்காரு, சந்திரசேகர் சார் இருக்காரு, வாகை சந்திரசேகர், MS பாஸ்கர் இருக்காரு. இது மாதிரி ஆர்டிஸ்ட் பட்டாளமும் நிறைய இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வார் படத்தை பண்ற மாதிரி இந்த படத்துல எனக்கு இருந்த ஒரே ஒரு சின்ன டிராபேக்னு தான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை தாண்டி வந்து படத்தை ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டோம். தேவர் ஜெயந்திக்கு வெளியிடுறதுனால நான் படத்தை பார்த்துட்டேன். அதனால துணிவா சொல்லலாம், இதுல வந்து பெண் கதாபாத்திரங்கிறதே கிடையாது. பெண் கதாபாத்திரமே கிடையாது. கதாநாயகன் ஏன்னா தேவருக்கு வந்து யாருமே கிடையாது. பிறந்த 6வது மாசத்திலேயே அம்மாவை இழந்தவர், அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது, கட்சியிலையும் பெண்கள் கிடையாது. இன்னும் வந்து ஒரே ஒரு விஷயம் நடக்கும். பெண்ணா உலகத்துல இருக்கிற அத்தனை பெண்மணிகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தேவரின் உடலை எந்த பெண்ணும் ஸ்பரிசத்தை கூட அவர் அறிந்தவர். ஒரு பெண் வந்து அவர் தொட்டது கூட கிடையாது. எந்த பெண்ணும் அவர் கேட்கும் போது சொல்றாரு, என்னுடைய தாயின் ஸ்பரிசத்தையே உணராதவர், நான் எதுக்கு இன்னொரு பெண்ணோட ஸ்பரிசத்தை தேடி போடுறேன் அப்படின்னு கல்யாணமே பண்ணிக்காம கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே வந்து இருந்தவர் தேவரையா. ரொம்ப அற்புதமான விஷயம், அவருக்கு ஆபத்தை சுத்தி ஆழம் காட்டும் போது கூட எல்லாருக்கும் பொட்டை எடுத்து இவங்க வைப்பாங்க, லெப்ட் ஹேண்ட் அப்படி எடுத்து வைப்பாங்க லேடிஸ். இவருக்கு மாத்திரம் ஆழத்தை சுத்திட்டு தட்டை காட்டுவாங்க, அவர் எடுத்து வச்சுக்குவார். அது மாதிரி அற்புதமான ஒரு மாமனிதன், சொல்லப்பட வேண்டிய ஒரு மனிதன். அவருடைய கதையை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். தேவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் உடன் வாழ்ந்திருந்தால் நாம் என்னத்தை பார்த்திருப்போமோ அதைத்தான் நான் காட்டியிருக்கேன். அருமை.
அதுல எங்கேயுமே வந்து ஒரு ஜாதியை ஏற்றி ஒரு ஜாதியை இறக்கி உயர்த்தி தாழ்த்தி என்னுடைய கருத்தா நான் எதையுமே சொல்லல. ஆனால் படம் பார்க்கும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நீங்க யோசிப்பீங்க, ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா, இப்படியெல்லாம் நடந்திருக்கா, அப்ப இதுக்காக தானே இது நடந்ததுன்னு உங்களை சிந்திக்க வச்சிருக்கேன். படம் பார்க்கும் ரசிகர்களை சிந்திக்க வைத்திருக்கிறேன். இதுவும் வந்து ஒரு எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு. உங்கள் மூலமா உலக தமிழர்களுக்கு இந்த படத்தை பற்றின சில கருத்துக்களை சென்றடைய வைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் இந்த நல் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த அருமை நண்பர் காவிரி மைந்தன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனக்கு நன்றி. ரொம்ப நன்றி மேடம். நன்றி நன்றி, மகிழ்ச்சி. இப்ப நீங்க சொல்லும் பொழுது இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேர்களும் சரி, நாங்களும் சரி, இன்னும் மாவலை தூண்டும் விதமாக ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி தேவர் ஜெயந்தி அன்னைக்கு வரக்கூடிய படம் வெற்றி படமாக அமையட்டும். உங்களுக்கு மென்மேலும் இது போன்ற திரைப்படங்கள் அமைய வாழ்த்துக்கள். வணங்கி மகிழ்கிறேன். நன்றி நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் பாத்திர படைப்புகள் அதை வழங்குவதற்கு நம்முடைய கருத்து களஞ்சியம் கீதா காந்தி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள். காவிரி சார் சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, அந்த கருத்து களஞ்சியம் வந்து பேசுறது வந்து ஒட்டுமொத்த பாத்திர படைப்பை எல்லாம் உள்ள வரப்போகுது. ஆனா இந்த படத்துல வந்து நம்ம குறிப்பா இந்த பாட்டை பத்தி பேசணும். ஏன்னா கொஞ்சமாவது அந்த பாட்டை பத்தி சொல்லணுங்கிறது எண்ணத்துக்காக தான் மறுபடியும் கூப்பிட்டேன். புத்தன் வந்த திசையிலே போர், புனித காந்தி மண்ணிலே போர், சத்தியத்தின் வழியிலே போர், சத்திய நிழலிலே போர், தர்மத்தாயின் மடியிலே போர். இந்த 4 வரியும் எடுத்து பாருங்க. இதை விட ஒரு அற்புதமான வரியை வந்து இந்த பாடலுக்கு சொல்ல முடியுமா, பல்லவியா வைக்க முடியுமா? நினைச்சு பார்க்க முடியுது. ஒரு போரை பற்றி சொல்லும் போது புத்தனை எப்படி யோசிச்சாருன்னு தெரியல. புத்தன் வந்த திசையிலே போர், அத புத்தன் வந்து வட இந்தியாவில் பிறந்ததாக வரலாறு இருக்கு. அதே போல வந்து புனித காந்தி வந்து அகிம்சைக்காக வாழ்ந்தவர். அப்போ வந்து அவருடைய மண்ணிலையா போர் அப்படின்றது. சத்தியத்தின் நிழலிலே போர், தர்மத்தாயின் மடியிலே. நார்மலா சொல்லுவாங்க நியாயம் வேற தர்மம் வேற. தர்மம் என்பது அதையும் நியாயத்தை விட ஒரு படி மேல உள்ள விஷயம். அந்த தர்மத்தாயின் மடியிலே போர். இந்திய தாயை எப்படி வர்ணிக்கிறார். அதே மாதிரி பரதநாட்டு திருமகனே வா, பச்சை ரத்த திலகம் இட்டு வா, பொருது வெண் தளத்தை நோக்கி வா, பொன்னளந்த மண்ணளக்க வா. இது ஒரு பேரா. அடுத்து சொல்றாங்க, மக்களுக்கு புத்தி சொல்லி வா. எல்லா மக்களுக்கும் எல்லாம் தெரிய போறது இல்லை, அதனால இது என்னன்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. மக்களுக்கு புத்தி சொல்லி வா, மனைவி கண்ணில் முத்தமிட்டு வா. எந்த இடத்துல முத்தம் கொடுக்கறதுக்கு வந்து பாருங்க, அந்த உணர்ச்சியுடைய வெள்ளம் கரை புரண்டு ஓடும் போது பாரதி சொல்லுவார் இல்லையா, இந்த நெற்றியில முத்தமிடணும்னு சொல்லிட்டு பாரதியுடைய வரிகள் இருக்கும். இது அதை நினைவூட்டுகிறது. பெற்றவர்க்கு தாழ் வணங்கி வா, பேரெடுக்க போர் முடிக்க வா வா. கடைசி வரியில தான் இன்னும் ஒரு சிறப்பு. நானும் கீதா காந்தியும் கூட நேற்று கூட அதை சாகித்தோம். மறுபடிக்கும் வீழ்வதில்லை வா, மரணமேனும் பெறுவதென்று வா, பருவ நெஞ்சை முன் நிமிர்த்து வா, பகைவனுக்கும் ஓர் உயிர்தான் வா 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 என்று அழைக்கிற அந்த அழைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் ரத்த திலகத்துடைய முதுகெலும்பாக நான் கருதுகின்ற வரி. அந்த வரியை இந்த நிகழ்ச்சியிலே பதிவு செய்ய வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். இப்பொழுது கீதா காந்தி அவர்கள் தொடர்வார்கள். நன்றி நன்றி. வாங்க பாத்திர படைப்புகள் வழங்குவதற்கு. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ரத்த திலகம் இதுல பாத்திரம்னு பாத்தீங்கன்னா முக்கியமா சிவாஜி கணேசன், சாவித்திரி கணேசன், கண்ணதாசன், இவங்க வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள். இவங்களுக்கு துணை புரிந்த கதாபாத்திரங்கள் பல இருந்தாலும் அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாத்திரமாக நம்ம சொல்லக்கூடியது சைனீஸ் மிலிட்ரி ஆபீசராக வரக்கூடிய சீன அதிகாரியான சண்முக சுந்தரம் அவருடைய முதல் படத்தில் வந்தது. அதே மாதிரி கண்ணப்பா, சாவித்திரியின் துணையவராக டாக்டர் வேடத்தில் வரக்கூடிய ஒரு கண்ணப்பா என்ற ஒரு மிகச்சிறந்த நடிகர். அடுத்தது புஷ்பலதா, ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க அம்மா கேரக்டர், பட் அது ரொம்ப முக்கியமான கேரக்டர் அந்த அப்பா வரும். ஸோ இது 3 இருக்கு. இது எல்லாமே எடிட்டர் தேவராஜா இருக்காரு. இதை பத்தி நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டா பார்ப்போம். சிவாஜிக்கும் சாவித்திரிக்கும் இடையே ஊழல்கள்லாம் இருந்து நம்முடைய இயக்குனர் அரவிந்தராஜ் சொன்ன மாதிரி ஒரு காதல் கதையா தான் ஆரம்பிக்கும். 2 பேருக்கும் போட்டா போட்டி இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வந்து அது ஒரு காதல் அரும்புற நேரத்துலதான் இந்த போர் முரசெல்லாம் கொட்டும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பி சைனாக்கு போயிடுவாங்க. சைனாலதான் அவங்க அப்பா இருந்தார், சாவித்திரியோட அப்பா. அதுதான் கதையோட அம்சம். சிவாஜி என்ன பண்ணுவார், அவருக்கு ஒரு வேலை கிடைக்க இருந்தது, வேலைக்கான உத்தரவு வருகிறது, வேலைக்கு சேரலாம் என்று இருக்கிற நேரத்துல இந்த போர் முரசு கூட்டுகிறது. உடனே என்ன பண்றாரு, முடிவு எடுக்கிறாரு, இல்லை நான் வந்து
வேலைக்கு போல, என் தேசத்துக்கு என்னுடைய பங்கை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மூத்தவர்களிடம் மரியாதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டு பயணித்து மேஜராக மிலிட்டரியில வந்து ஆர்மி சேர்ந்து வரார். இப்போ அந்த படையில வந்து அவர் வந்து வரும்போது அவருக்கு தான் அந்த இது கொடுக்கப்படுகிறது, அந்த டாஸ்க் நீங்க எல்லாம் போய் பாருங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வரும். சிவாஜியோட இந்த மாதிரி கேரக்டர்லாம் ரொம்ப அசாத்தியமா பண்ணக்கூடிய, எதை கொடுத்தாலும் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் நடிகர். உலகத்திலேயே அவரை போன்று நினைக்கக்கூடிய ஆளுகள் பிறந்ததும் கிடையாது, இனி பிறக்க போவதும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ அந்த முகபாவங்கள் எல்லாம் அவ்வளோ அருமையா காமிச்சிருப்பார். முக்தா ஸ்ரீனிவாசன் நம்ம அவரை வச்சு நிறைய படங்கள்லாம் எடுத்தவர். அவர் ரொம்ப சொல்லுவார், அவர் பூசணி பழம் மாதிரி சார் அவர் முகம், நீங்க எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம், எப்படி வேணாலும் நடிக்க சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ண முடியும் அவரால் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவர் அந்த காதல் காட்சிகள் நடிப்பதாகட்டும், சாவித்திரியில் ஒரு சண்டை போறதுல இருந்து சண்டை நாட்டுக்காக சண்டைன்னு வரும்போது வேற மாதிரி மாறும், அந்த சீரியஸ்னஸ் வரும், அப்படி வருவார். அந்த மாதிரி வந்து நான் முன்னாடி இப்போ அந்த பாட்டை பத்தி நான் சொல்லணும்னு இருந்தா கரெக்டா காவிரி தெளிவாக சொன்னாரு. பகைவனுக்கு ஒருவன் அந்த பாட்டுல அப்படிதான் அவருடைய வெறும் முகபாவங்களை வைத்து சண்டை காட்சிகள் எப்படி இருக்குன்னு எடுத்துதான் ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த புத்தன் வந்த திசையில. இப்போ அது முன்னாடியே நான் சொன்னேன், அது வந்து கிரெடிட் கோஸ் டு எடிட்டர் தேவராஜன் அவர்கள். அடுத்த பாட்டு இந்த பனி படர்ந்த மலையின் மேலே, அது வந்து பாடலும் விருத்தமமாக வரும். விருத்தம்ன்றது கிட்டத்தட்ட வந்து வசன கவிதை மாதிரின்னு வச்சுங்களேன், ஓரளவு மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா. அப்படிதான் அது வந்து இரண்டும் சேர்ந்து வரும். ஒரு 6 நிமிஷத்துக்கு வரக்கூடிய பாடல். தன்னுடைய நாட்டை பற்றி கவிஞர் என்ன யோசிக்கிறார், என்ன நினைச்சிருக்காருன்னு சிவாஜி வாயில கொண்டு வந்திருப்பார். அதுதான் கவிஞரோட வேலைன்னு. அந்த பாட்டு அப்படி வரும்போது சிவாஜியோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒவ்வொன்றும் அவ்வளவு அருமையா பண்ணியிருப்பார். அந்த இடத்துல வந்து அந்த சைனீஸ் வர்றது, 10 பேரை விருந்து கழித்தேன் உண்டு பசியார வந்தால ஒருத்தன் பகையாளியாக போனது என்னெல்லாம் அந்த சொல்லும் போதெல்லாம் அவருடைய உணர்ச்சிகள்லாம் மாறும், கண்பாவங்கள் முகபாவங்கள் எல்லாமே மாறும். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் இருந்தா கூட தாயே நீ கவலைப்படாத, இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வரான் அப்படின்னு சொல்லிட்டு நேருவெல்லாம் காட்டுவாங்க. அதுல வந்து அந்த பிக்சரைசேஷன் வந்து அதை கொண்டு வந்த இந்த பாத்தீங்கன்னா அது வந்து ஆர்ட்ஸ்ஆப்ட் டைரக்டர் தாதா மிராசி அண்ட் எடிட்டர் அவ்வளவு அருமையா பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல இதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து இவர் வந்து சண்டை போடுவாரு, எல்லாம் போவாங்க. இவருக்கு வந்து ஒரு சைனீஸ் சைட்ல இருந்து ஒரு ஹெல்ப் வரும், இப்படிலாம் நீங்க பண்ணலாம், அவங்க இப்படிலாம் வராங்கன்னு வரும். அது என்னன்னு தெரியாம முதல்ல ஒரு குழம்பு வர செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சு சரி நம்பி இறங்கி பார்ப்போம்னு இறங்கினா வெற்றி கிடைக்கும். இப்படியாக ஒவ்வொன்றும் அங்க சைனீஸோட அட்டாக் எல்லாத்தையுமே இவர் வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் சிறைப்படுவார். அப்பதான் வந்து சண்முக சுந்தரம் சீனப்படையை சேர்ந்த அதிகாரியாக ஒருவர் ஜெனரல் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஸ்ட்ல தட்டுவார். அப்படி ஒரு தட்டிட்டு கேட்பார், நீ ஒருத்தர் எங்க எல்லாரையும் அழிக்கலாம்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வாக்குவாதம் சொல்லுவார். எங்களுடைய சைனீஸ் படையை என்னவென்று நினைத்தாய், நாங்கள் எப்படி மலையேறி வந்தோம் கவனித்தாயா அப்படின்னு கேட்பாரு. கோவேறு கைதிகள் ஏறி வருவது போல் வந்தீர்கள் அப்படின்னு. அப்படிதான் வந்தாங்க அவங்க ஏறினது. அதே மாதிரிதான் பின்னாட்களில் பாகிஸ்தானம் பண்ணாங்க. அவர்களுக்கும் சரியான பதிலடி நம்முடைய பாரத நாட்டால் கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் சொல்றாரு, எங்களுடைய சீனத்தை பற்றி பார், சீன இதை வந்து அந்த வாழ்க்கையே ஒரு தனி, அது வந்து அந்த சுகம் உங்களுக்கு கிடைக்க பார்த்திருக்க மாட்டீர்கள், எங்கள் ஆட்சியில் பார்ப்பீர்கள் அப்படின்னு சிவாஜி சொல்றார். அப்படிப்பட்ட சுகம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு. இந்த ஒரு உணர்ச்சி மயக்காட்டம் தான் கன்னத்தில் அடிக்கிற அளவுக்கு அவன் கோவப்படுவார். அப்படி வரக்கூடிய சீனா. அதுக்கப்புறம் அங்கேருந்து தச்சு வருவாரு. இது ஒரு கட்டம். அந்த இடத்துல சிவாஜியோட நடிப்பு பிரம்மாண்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஓடி வந்த போது சண்டைகள் நடக்கிறது. அதுக்கு இடையில் இவர் ஒரு பாடடைந்த மண்டபத்தில் ஒதுங்குகிறார். அங்க இருக்கும் போதுதான் இவர் வந்து பாக்குறாரு சாவித்திரி அம்மா வராங்க. அந்த காட்சியை பத்தி பானு சொன்னாங்க, உணர்ச்சி மயமான காட்சிகள். பானு வந்து அந்த இதை மட்டும் சொன்னாங்க, ரொட்டி துண்டை மட்டும் சொன்னாங்க. மிலிட்டரியில அதெல்லாம் ட்ரைனிங் மொத்தமாக எடுத்துக்கூடாது, சிறிது சிறிதாக எடுத்துக்கணும், தண்ணீரும் சிறிதாக தான் பருக வேண்டும்னா அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி வரும்போது அவர் பார்க்கும்போது அவருக்கு அந்த அவருக்கு கமலானது பெரிய ஷாக்கு. ஏன்னா முதல்ல வந்து கமலா அப்படிங்கிற ஒரு இந்திய பெண்மணி ஒரு சீன டாக்டரை மணந்து கொண்டார் அப்படின்னு பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வந்ததை பார்த்துட்டு இவரெல்லாம் சே பெண்ணா அவள் அப்படின்னு சொன்னவர். அதுக்கான தன்னுடைய காதலை கமலாதானுக்கு பார்த்த போது அவருடைய கோபம் வந்து கடுப்பு தலைக்கு ஏறி இருக்கும் அவருக்கு. நீ எல்லாம் ஒரு பெண்மணியாலாம் கணவன் திட்டுவார். அந்த ஒரு காட்சி அமைப்பு. அதுக்கப்புறம் சாவித்திரி அம்மா சொல்லுவாங்க அவங்களுடைய இதை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு வந்து கிட்ட வரும்போது சாவித்திரி அம்மா தடுத்துருவாங்க, நான் இன்னொரு மனைவின்னு. அப்பதான் பசினதுமே இந்த பிரெட்டை கொடுப்பாரு. அவங்க வாங்கி திங்கிற வேகத்தை பார்த்துட்டு எவ்வளவு பசியோட இருக்காங்க, மிச்சம் வச்சு இந்த இன்னொரு தொண்டையும் கொடுத்து
அந்த காட்சிகள்லாம் உங்களை வந்து புல்லரிக்க வைக்கும் சார். அது அது வந்து அதுதான் பற்று. ஒவ்வொரு மனிதனின் ரத்தத்திலும் ஊறிய தேசப்பற்றுங்களை அங்க காட்ட முடியும். அதுதான் அந்த இடத்துல தாதா மிராசி கொண்டு வந்தாரு. கவிஞர் அதை வந்து வார்த்தைகளால் வடித்து கொடுத்தாரு. ஏன்னா அவர்தான் கதை வசனம் பாடல். அங்கேருந்து அவங்க 2 பேரும் வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வில்லனாக வரக்கூடிய கண்ணப்பா வந்து அவரை கொண்டுடுவார். அதுதான் சரியான முடிவும் கூட. இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து நம்ம டைரக்டர் அரவிந்தராஜ் அழகா எடுத்து கொடுத்தாரு. அந்த ஒத்தலோ நாடகம் ஏண்டாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ராஜபாட் ரங்கத்துறையில வந்ததுன்னா அவருடைய வேடக்காரர் பல வேடங்களில் நடித்தார். அவருக்கு கூத்து கட்டது நாடகம் போடுறதா வேலைங்களாம். ஆனா இதுல ஏண்டா இது வந்ததுன்னா காரணம் அதுதான். இது வந்து உறவாடி கெடுத்தது வந்துதான் பெயின் பாயிண்ட். அதான் அவர் வந்து குறிப்பிட்டார். அது அந்த டைரக்டர் கற்றோரை காமூருவார் மாதிரி அவர் கரெக்டா முதல்ல புரிஞ்சுங்கிறார். நமக்கெல்லாம் பின்னாடிதான் தெரியுது அது. சிவாஜி அடுத்தது சாவித்திரி அம்மா எடுத்துக்குவோம். இவங்க சண்டையெல்லாம் போடுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க, சைனீஸ் போயிடுவாங்க. அங்க போனா அவங்க அப்பா இறந்துருவாரு. அந்த சைனீஸ் டாக்டர் அவங்க அப்பாவை கவனித்த டாக்டர் குடும்ப நண்பர். அவருக்கு வந்து சாவித்திரி அம்மா மேல ஒரு அன்பும் காதலும் இருந்தது. எனக்கு விருப்பம் இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கும் போது சாவித்திரி அம்மாவை கேட்பாங்க. சாவித்திரி அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் மணந்து கொள்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கே கோவம் வரும். என்னடி சொல்ற அப்படின்னு. நான் மணந்து கொள்கிறேன், முழு மனதாக சொல்றேன்னா அந்த சைனீஸ் சம்பிரதாயம்லாம் கல்யாணம்லாம் நடக்கும். திருமண அறைக்கு செல்வார்கள். முதலியர் வந்து வரும்போது சாவித்திரி அம்மா ரொம்ப அழகா வந்து நிறுத்துவாங்க. அவர் டாக்டர் எனக்கு சிறு அவகாசம் தேவைன்னு. ஆனா அந்த ஒரு கேரக்டர் சைனீஸ் அப்படின்னு வந்தாலும் கூட அந்த டாக்டரை ஒரு ஜென்டில்மேனா காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. சரி உனக்கு இப்போ திருப்தி வருவரை நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னுடைய சம்மதம் பெற்ற பிறகு உன்னை தொடுவேன்னு தொடாமே இருப்பார். அது கடைசியாலும் பர்பஸா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது ஏன் அது மாதிரி பண்ணாங்களா கெட்ட பேர் எனக்கு வரலாம் தெரிஞ்சுதான் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சிவாஜிக்கு வந்து நிறைய துப்புகள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சரி இது கொடுக்கறது சாவித்திரி தான் தெரியாம சிவாஜி வெற்றி மேல வெற்றி வாங்கிட்டு இருப்பாரு. அது கடைசியில தான் வரும் அந்த மாதிரியான கேரக்டர். அப்பதான் அவங்க சொல்லுவாங்க எனக்கு நாட்டுப்பற்று. அவங்கள பிடிச்சிருவாங்க. பிடிச்சி அவங்க சீனை போட்டு விசாரிக்கும் போது சொல்லுவாங்க எனக்கு நாட்டுப்பற்றுறது உன்னுடைய நாடு சீனா எப்படி செய்யலாம்னு கேட்பான். அல்ல, நான் என்றுமே இந்திய பெண் தான். நான் இந்திய நாட்டை சேர்ந்தவள். என்னுடைய நாட்டுக்காக தான் நான் வேலை செய்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள உள்ள ஜெயில தருவாங்க. இப்படிதான் அந்த கதை. இப்போ அந்த இடத்துல எல்லாம் வந்து சாவித்திரி அம்மா பிரம்மாண்டமா பண்ணியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு சீனை நான் சொல்றது ஏன்னா இந்த படத்துல ரொம்ப டச்சிங் சீன் அது. புஷ்பலதா அவங்க அம்மா இருப்பாங்க. அவங்க அண்ணன் தான் இருப்பான் புஷ்பலதாவுக்கு. அவன் வந்து சைனீஸ் படைக்கு வந்து நம்மளை பற்றி உளவு கொடுக்கக்கூடிய ஒரு உளவாளியாக இருந்தான். அவனை வந்து என்ன பண்ணிடுவாரு, சிவாஜி இதை தெரிஞ்சு எங்கேயோ போகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவனை கொண்டுடுவார். கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சைனீஸ் படையெல்லாம் இவரை சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. இவன் சிவாஜி வந்து அந்த இடத்துலயும் அரவிந்தர் சொன்ன மாதிரி அங்கேயும் ஒரு பாட்டு இருக்கு. சிவாஜி ஒரு பெரிய பிச்சைக்கார மாதிரி எல்லாம் கோமாளி மாதிரிலாம் வேஷம் எல்லாம் போட்டுட்டு வந்து அம்சமா பண்ணிட்டு அவனை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருவாரு. வந்து இவங்க வீட்டை தான் தந்தை அடைவாரு. பின்னாடியே ஆளுங்க வருவாங்க. ஆளுங்க வந்து கேட்பாங்க இவர் வந்து என்ன யாருன்னா இது மாதிரி நான் ஒரு இந்திய படையை சேர்ந்தேன் இதெல்லாம் சொன்னதுமே ஒரு சாப்பாடு கொடுக்கணும். இது யாருக்கோ வைத்த சாப்பாடு. என் பிள்ளைக்கு தான் வச்சிருக்கேன், இனியே உன் பிள்ளை தான் அம்மா சாப்பிடுவாங்க. அந்த அம்மா ஜானகின்னு நினைக்கிறேன். அந்த அம்மா பேரு எனக்கு மிக உறுதியாக என்னால் சொல்ல முடியவில்லை. அந்த பாட்டுக்கு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே சைனீஸ் படம் வரும். வந்தாங்கன்ற வருவாங்க, தேடுவாங்க, இல்லைன்னிடுவாங்க. இவருக்கு அப்புறம் சொன்ன பிறகு இவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த படை உள்ள வரும். உள்ள வந்து இது மாதிரி அவன் பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஐயோ என் பையன் என்னையா பண்ணான்னு. இவன் எங்களுக்கெல்லாம் உளவு சொல்லி கொண்டிருந்தான், ஒரு இந்திய நாய் சுட்டு விட்டான்ட்டு சொல்லிட்டு போவானுங்க. சிவாஜிக்கு அப்பதான் தெரியும் ஐயோ பதிலையை கொண்டுட்டு அவங்க அம்மா கையால நாம சாப்பிட்டு அவன் சாப்பிட வேண்டிய சாப்பாடுன்னு அதிர்ச்சியில் நின்றுட்டார். அது ஒரு சிறப்பான காட்சி. அந்த இடத்துல அந்த அம்மா சொல்லுவாங்க என்னை யார் என்று தெரிகிறதான்னு கேட்பார் சிவாஜி. சொல்லுவார் என் மகன் நீ. அவன் தானம்மா உன் மகன். இல்ல அவன் நான் பெற்றெடுத்த ஒரு நாய். என் நாய் தாய் நாட்டுக்கு துரோகம் செய்த ஒரு நாய். அந்த நாயை கொன்ற நீதான் என் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல உணர்ச்சிமயமான கட்டங்கள்லாம் நிறைய இருந்த இடம். கண்ணதாசன் பாடல்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை நம்ம ஏற்கனவே முன்னாடியே இதில் குறிப்பிட்டு இருக்கோம். இப்படி பல விஷயங்கள்ல வந்து இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படம். இதை எடுக்கிறதுக்கு அசாத்திய தைரியம் வேணும். ஏன்னா இது கமர்ஷியலான ஃபிலிம்லேயே சொல்ல முடியாது. அப்படி எடுத்து வெற்றி கண்ட படம் என்பதில் தவறு எதுவும் கிடையாது. இன்றைக்கு பார்த்தாலும் நம்மை வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு தேசபக்தியை தோன்றக்கூடிய படம் என்பதில் மிக மிக பெருமை. அத்தனையும் நம்முடைய கவிஞர் கண்ணதாசனுக்கு சேர வேண்டியது. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது முன்னக்கூட்டியே நான் சொன்னது போல முதல்ல 5 நிமிடத்துல என்ன பேசுவீங்கன்னு நாங்க எல்லாரும் ஒரே குறுகுறுன்னு உங்களே பார்த்துட்டு இருந்தோம். இப்ப கரும்பு திங்க கூலியாங்கிற மாதிரி கூட 8 நிமிஷத்தை கொடுத்தா நாங்க சும்மா விட்டுருவோமா, நாங்க எல்லாத்தையும் விட்டதெல்லாம் பிடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க எல்லாம் போய் ரத்த திலகத்தை ஒரு தடவையாவது பாருங்கப்பா இவ்வளவும் இருக்கு அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டீங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு மிட்டாயை பொதிஞ்சு கொடுக்குற மாதிரி அற்புதமான ஒரு கருத்துரை, பாத்திர படைப்புகள் இரண்டிற்கும் சேர்த்து உங்களுக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துகள். மகிழ்ச்சி.
இப்போ மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைவுரை வழங்குவதற்கு கவிஞர் காவிரிமேந்தன் அவர்களை பணிவோடு அழைக்கிறேன். வாங்க. மீண்டும் வணக்கம். கவியரசரின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த சிறப்பு திறனாய்வு ரத்த திலகம் கவிஞருடைய உணர்வுகளை, உள்ள கிடக்கையை ஒட்டுமொத்தமாக கொட்டி கொடுக்கின்ற இந்த படத்தை திறனாய்வுக்கு நாம் எடுத்ததற்காக நாம நிச்சயமாக மகிழலாம். இது அவருக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு காணிக்கை என்று கூட நான் கருதுகிறேன். இந்த நேரத்திலே நம்ம அரவிந்த்ராஜ் சார் அவங்க இயக்குனர், பொதுமக்கள் மத்தியில நம்மளுடைய குழுமத்தை பொறுத்தளவு நம்ம குடும்பத்துல அவர் ஒருத்தர் அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்களும் சரி, நம்ம நண்பர் பூபதி ராஜாவும் சரி அப்படி பழகிட்டோம். குறுகிய காலமாக இருந்தாலும் கூட ஒரு நீண்ட கால நட்பு. அதாவது 86 தெரியல எனக்கு, ஊமை வழிகள் படம் எப்ப சார்? 86 ஞாபகம் இருக்கு. காசி தேட்டர்ல போய் பார்த்தது நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த படம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட இயக்குனரோடு எல்லாம் நம்ம இணைய போகிறோம், நட்பு கிடைக்க போகுதுன்னு நினைச்சு பார்க்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் கண்ணதாசனுடைய அருள், யாரை எப்பொழுது நம்மளோடு சேர்க்க வேணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு செய்யணும்ன்ற ஒரு எண்ணம், நிறைய விஷயங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அதற்கான களம் சரியாக அமைத்திருக்கிறோம். ஒவ்வொன்றாக நிச்சயமாக சாதிப்போம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணியிலே நம்மோடு இணைந்திருக்கின்ற இயக்குனர், இந்த குறிப்பாக அவர் கேட்டது நடிகர் திலகத்துடைய படம் தான். நான் கூட நினைச்சேன் கௌரவம் படத்துக்கெல்லாம் கூப்பிட்டுக்கலான்னு, மறுபடியும் கூப்பிட்டா போச்சு. இப்போ ரத்த திலகத்துக்கு அது சிவாஜி கணேசன், கண்ணதாசன் அப்படின்னும் போது எனக்கு மாற்று கருத்து தோன்றாமல் ஐயாவை அழைத்தோம். அழைத்த மாத்திரத்துல அடுத்த நொடி கூட கொடுக்கல, வந்துடுறேன், நல்லா இருக்கும், நான் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. தேதியை மட்டும் வாங்கிட்டு அதே மாதிரி எத்தனையோ பணிகள் இருந்தாலும் இந்த பணிகளையும் அவர் சிறப்பாக எடுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சியை, இந்த படத்தை பத்தி இவ்வளவு, அதாவது சொன்ன மாதிரி ட்ரை சப்ஜெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ட்ரை சப்ஜெக்ட்ல இவ்வளவு விஷயத்த சொல்ல முடியுமா அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்வேன். திறனாய்வு போன்ற நிகழ்ச்சியில என்ன நடக்குதுன்னா, ஒரு வீடியோவோ ரியல் ஆடியோவோ இல்லாம அந்த படத்தை பற்றிய முழுமையான திறனாய்வு அதை செய்யும் போது எல்லா, அதாவது திரைக்களஞ்சியம் சொன்னோம் இல்லையா, கீதகாந்தி படத்துக்கு பின்னாடி யார் எப்ப ஆரம்பிச்சான், எவனுக்கு என்ன பேர் வச்சான், இவன் யாரு அவன் யாரு எங்கெங்க சேர்ந்துச்சு, இவ்வளவு கோர்வைகளை கொடுப்பது எனக்கு தெரிந்து உலகத்தில் மற்ற எந்த நிகழ்ச்சியும் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு பெருமையும் தகுதியையும் தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி, இந்த நிகழ்ச்சிக்காக என்னோடு எப்பொழுதும் இணைந்திருக்கின்ற அன்பு இதயங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம் என்று கூறி. நன்றி சார், நன்றி, மிகவும் சிறப்பு. மீண்டும் ரத்த திலகம் இந்த திறனாய்வு நிகழ்ச்சியில் நம்முடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திரைப்பட இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள் ஊமை விழிகளில் தொடங்கி இன்று தேசிய தலைவர்ல வண்டி நிக்குது. அது அதுவும் அந்த சிறப்பான படம் வெளியீட்டிற்காக நாங்க எல்லாரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். அந்த படத்தை பற்றி சொல்லுவோம் இல்லையா, எங்களுக்கெல்லாம் எங்க இயக்குனர் சொல்லிட்டாரியா முன்னாடியே அப்படின்ன மாதிரி எங்களுக்கு அதனுடைய தகவல்களை எல்லாம் முன்னாடியே எங்களுக்கு அந்த ட்ரெய்லர்னு சொல்ற மாதிரி சில நுட்பங்களை எல்லாம் அழகாக எடுத்து சொன்னார். அந்த படத்துல கதாநாயகராக ஐயா அவர்களுடைய ரோல்ல நடிக்கக்கூடியவரே ஒரு இஸ்லாமியர். இதை விட ஒரு தேசிய ஒற்றுமையை எவராலும் அங்கே காட்டியிருக்க முடியாது. அப்ப ஆரம்பமே அமர்க்களம் தான். அவங்க சொன்னது போல அவர்களுக்கு இந்த திரைப்படத்திற்கு மட்டுமல்ல, அவர் எடுக்கக்கூடிய அத்துணை திரைப்படங்களும் வெற்றி பெற மனதார வாழ்த்தி மகிழ்கிறோம். மீண்டும் இந்த திறனாய்வை செய்த அவருக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு கருவாக்கமும் உருவாக்கமும் கொடுத்த எங்கள் கவிஞர் காவிரிமேந்தன் ஐயா அவர்களுக்கும், கருத்துரை இன்று புதிதாக பட்டம் வாங்கிய எப்பொழுதும் இருக்கக்கூடியது திரைக்களஞ்சியம் எங்களுடைய கீதகாந்தி ஐயா அவர்கள், சிறந்த பாடகியும் கூட எங்கள் பானுமதி அம்மா, அருமையான கருத்துக்கள், திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கருத்துக்களை தர வல்லவர், கவிதையும் நல்லா எழுதுவாங்க பானுமதி அம்மா அவர்கள். ஏன்னா எங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாமே பன்முக திறமையாளர்கள், அதை நாங்க சொல்லணும்ல எங்க குடும்பத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. பாடல் பாடிய கலைமுகன் அவர்கள், நம்ம குழந்தை வேலு மனோகர் ஐயா அவர்கள், எங்களோடு இணைய காத்திருந்த நம் பாகித்தையா, அவரையும் விட்டுற முடியாது, சில காரணங்களினால் அவரால் இன்று இணைய முடியவில்லை. அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்த நிகழ்வில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும், காணொளியை பிறகு பார்க்க இருக்கின்ற நண்பர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய தமிழ் வணக்கம்.